லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தம் சுவாரஸ்யமான நெகிழ்ச்சியான கதையின் இறுதி பகுதி. இக்கதையின் அனைத்து பகுதிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தனது அறைக்குள்ளே சுவரை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் மனோகரன். சற்று முன்புதான் அவனது வக்கீலும் அவனது பெற்றோர்களும் அவனை பார்த்து போக வந்திருந்தனர். வயோதிகத்தினால் சற்று தளர்ந்திருந்த தனது தந்தை முதல் நாள் தீர்ப்பு கேட்ட பின் ஒரே இரவில் தொண்டு கிழவராகிவிட்டார் போல் அது சமயம் அவன் கண்களுக்கு தோன்றினார். அதிகமாக எதுவும் அவரால் பேச முடியவில்லை என்பதை அவர் முகம் அறிவித்தது. எவ்வளவோ உன்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். தெய்வம் சதி செய்துவிட்டது. என் மகனுக்கா கொலைகாரன்னு பட்டம் என்று நான் தடுமாற அவர் முனகிவிட்டு உணர்ச்சி வேகத்தில் கீழே விழுந்து விடாவண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றார். அதை கேட்ட மனோகரனது இருதயம் இரண்டாக வெடித்துவிடும் போல் துயரத்தில் குமுறியது. புருஷனுக்கு பின்னால் தயங்கி கொண்டு உள்ளே வந்த தாயாரால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க இயலவில்லை. என் துரையே, ஐயோ, என் தலையிலே கள்ள போட்டுட்டியே என்று அவனை கண்டதும் வாய்விட்டு கதறி அழுது விட்டாள். அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. அழுத வண்ணமாக இருந்தாள் என்று அவளது வீங்கிய முகமும் சிவந்த கண்களும் விலக்கி கொண்டிருந்தன. தன் பொருட்டு தாய்ப்பட்ட வேதனையை காண மனோகரனால் சகிக்கவே முடியவில்லை. தாய், தந்தை, மகன் அந்த 3 பேர்களுக்கும் அந்த துயரமான சமயத்தில் பேசுவதற்கு சங்கதி ஏதும் இருக்கவில்லை. நேரமாகிவிட்டது என்று வார்டர் எச்சரித்தவுடன் கனவிலிருந்து திடுக்கிட்டு விழித்தவள் போல் அவனது தாயார் பதற்றத்துடன் தன் மகனின் முகத்தை ஏக்கமாக பார்த்தாள். வயிறு செய்த பாவம், உனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று நான் தடுமாறு பேசிய அவள் மகனை பிரிய மனமில்லாதவள் போல் அவனை அணைத்து கொண்டு குலுங்கு குலுங்க அழுதாள். அம்மா, அம்மா என்று அரற்றிய மனோகரனும் சிறு குழந்தையைப் போல அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கதறிவிட்டான். இந்த உருக்கமான காட்சியை பார்க்க பயந்தவர் போல் வக்கீல் முகத்தை அப்பால் திருப்பி கொண்டார். மெல்ல அவளை அந்த அணைப்பிலிருந்து பிரித்து அழைத்து கொண்டு தள்ளாடியபடி தந்தை வெளியே சென்றார். கண்களை துடைத்து கொண்டு மனோகரன் தாயார் சென்ற திக்கையே பார்த்து கொண்டு நின்றான். ஈன்ற பொழுதினிலும் பெரிது ஒப்பால் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற தெய்வப்புலவரின் வாக்கு அவனது ஞாபகத்திற்கு வந்தது. பெற்ற தாய் மனம் மகிழ நல்ல காரியங்கள் ஏதும் செய்யாவிட்டாலும் அவனது கிழ தாயாருக்கு செய்துள்ள அபச்சாரம் எவ்வளவு பெரிது. தள்ளாத வயதிலே அவளுக்கு தீராத துக்கத்தையும் அவமானத்தையும் அல்லவா தேடிக்கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். இவ்வாறு எண்ணிய மாத்திரத்தில் அவன் கண்களில் நீர் மல்கியது. துக்கம் நெஞ்சை பிளந்தது. அம்மா, என்னை மன்னியுங்கள். அடுத்த ஜென்மத்திலாவது இந்த பாவத்திற்கு ஈடு செய்து விடுகிறேன் என தனக்குள் முனகிக் கொண்டான். அதற்குள் அறைக்குள்ளே குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டு பொழுதை கழித்த அவனுக்கு நிமிஷம் யுகம் போல் பயங்கரமாக நீண்டு காணப்பட்டது. தூக்கு தண்டனை என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இன்னும் ஏன் தாமதம்? சட்டென தண்டனையை நிறைவேற்றி தொலைப்பதுதானே. வெளியில் இருந்து கொண்டு தண்டனையை எதிர்நோக்கி காலம் கழிக்கும்படி குற்றவாளிக்கு இந்த சித்திரவதை வேறு ஏன் என்று தனக்குள்ளே எண்ணி ஆத்திரப்பட்டான். வராந்தாவிலே காலடி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு துன்ப சிந்தனைகள் நடுவிலே அவனது கண்கள் அவனையும் அறியாத ஆவலுடன் கதவின் பக்கம் திரும்பி பார்த்த வண்ணம் இருந்தன. கட்டாயம் மாயா வருவாள். இந்த சமயத்தில் வந்து பார்த்து ஆறுதலாக 2 வார்த்தைகளாவது சொல்ல அவள் நிச்சயமாக வருவாள். அவள் என்ன செய்வாள்? எதிராக சாட்சி சொல்லும்படி சந்தர்ப்பம் அவ்வாறு அமைந்து விட்டது. சாட்சி கூறுகையிலே ஒரு சமயம் அவன் முகத்தை அவள் எவ்வளவு ஏக்கத்துடன் பார்த்தாள். மரண தண்டனை என்பதை கேட்டதும் அவள் உள்ளம் வெடித்து போய் குமுறி அழுதிருப்பாள். மாயா அவனை எவ்வளவு நேசித்தாள்! பாவம், இந்த கொலைக்கேசினால் வீணாக பலரது பழிப்புக்கும் ஆளாகி அவள் வருந்தும்படி நேரிட்டது. எவ்வளவோ கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவள் அவன் மீது அன்பு கொண்டதால் அல்லவா இவ்வளவு பழிச்சொல்லுக்கும் இலக்காக நேர்ந்தது என்று தனக்குள் பலவாறு எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். சில தினங்கள் சென்ற பின்பு ஒரு நாள் மாலை கரக் கரக் என்ற வார்டனின் பாதரட்சைகளின் சத்தம் வராந்தா அருகில் கேட்டது. மனோகரன் திடுக்கிட்டு கதவு பக்கம் திரும்பி பார்த்தான். உங்களை காண ஒரு அம்மா வந்திருக்காங்க என்றார் வார்டர். மனோகரனது இருதயம் ஆவலினால் படபடவென்று அடித்து கொண்டது. துயரமும் சந்தோஷமும் ஒருங்கே எய்தியவனாக மிகவும் பதட்டமாக எழுந்திருந்து கதவருகில் வந்தான். கதவை திறந்து உள்ளே வழிவிட மெல்ல உள்ளே தயக்கத்துடன் வந்த அந்த பெண்மணியை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. நீங்களா என்று வியப்புடன் கேட்டு விழித்தான் அவன். என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்று முன்கூட்டியே யோசித்து கொண்டுதான் வந்திருந்தாள் விஜயா. காந்திமதி அம்மாளுக்கு உடல்நிலை சிறிது குணமானதும் அமிர்தமும் அவளுடைய 2 பெண்களும் ஊருக்கு திரும்பி விட்டார்கள். தமயந்தி மட்டுமே சூரியகாந்தத்தில் தன் பெரிய தாயாருக்கு பணிவிடைகள் செய்யும் நிமித்தம் கிராமத்திலே தங்கிவிட்டிருந்தாள். நகரத்திற்கு திரும்பி வந்த விஜயா
மனோகரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்ற செய்தியை பத்திரிகைகளில் கண்டதும் துடிதுடித்து போய்விட்டாள். தண்டனை நிறைவேறும் முன் உயிருக்கும் மேலாக தான் நேசித்த அன்பனை ஒரு தடவையாவது கண்டு ஆறுதல் கூறாவிடில் அவள் மனதிலே அமைதியே ஏற்படாதது போல் ஒரு தீவிரமான துடிப்பும் ஏக்கமும் ஏற்பட்டன. விஜயாவினால் தன் துயரத்தை மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்திருக்க முடியவில்லை. ஆகவே அவள் தன் தாயார் அமிர்தம்மாளிடம் தான் மனோகரன் மீது கொண்டிருந்த அன்பை பற்றி கொஞ்சமும் ஒலிக்காது ஒரு நாள் கூறிவிட்டாள். அமிர்தம்மாள் இப்பொழுது ஒரேடியாக மாறிவிட்டிருந்தாள். ஆதலினால் தன் மகளின் காதல் விஷயம் அவள் உள்ளத்தை மிக்க வேதனை செய்தன. விஜயாவின் வேண்டுகோளை ஒரேடியாக புறக்கணிக்க முடியாது அவள் மகளுடன் சென்னைக்கு மனோகரனை காண புறப்பட்டாள். என்னால் நம்பவே முடியவில்லை. நீங்கள் என்னை காண இங்கே வருவீர்கள் என்பதை கனவில் கூட நான் எதிர்பார்க்கவில்லை என்றான் மனோகரன் நன்றி உணர்ச்சி மேலோங்கிய நடுங்கும் குரலே. உங்களை பார்க்க அனுமதி வாங்க மிகவும் சிரமமாக இருந்தது. அண்ணன் கம்பெனியில் வேலை செய்யும் மேனேஜர் உதவியால் ஒருவாறு என் ஆசை கைகூடியது. உங்களை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேன் என்றாள் விஜயா பதிலுக்கு. துயரத்தினால் அவள் குரல் கம்மியது. மனோகரனுக்கு என்ன கூறுவது என்றே விளங்கவில்லை. தன்னை பார்க்க தேவநகரிலிருந்து அவள் சென்னைக்கு வந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் பச்சாதாபமும் ஒருங்கே எய்தியவனாக வாளா இருந்தான். மிஸ்டர் மனோகரன், தீர்ப்பு எவ்வாறு இருந்த போதிலும் நீங்கள் நிறைபெறாதே என்பதை பூரணமாக நம்புகிறேன் என்று தயக்கத்துடன் திணறினாள் விஜயா. அதை கூறி முடிக்கும் முன் அவளது கண்கள் நீரால் நிறைந்து கொண்டன. மனோகரனுக்கு அதை காண மனதை என்னவோ செய்தது. உணர்ச்சிகள் அவனது தொண்டையை பிடித்து கொண்டன. முடிவில் சிரமப்பட்டு, மிஸ் விஜயா, உங்கள் வார்த்தைகள் என் மனதிற்கு எவ்வளவு ஆறுதலை கொடுக்கிறது என்று வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. என்னிடம் நீங்கள் காட்டும் இந்த நட்பிற்கு பிரதியாக ஏதும் இதே ஜென்மத்தில் என்னால் செய்வதற்கில்லை என வருந்துகிறேன் என்றான் நாக்குழற. விஜயா என்னவோ பேச வாயை திறந்தால் அவளது உதடுகள் மட்டும்தான் துடித்தன. வார்த்தைகள் நெஞ்சை விட்டு எழும்ப மறுத்தன. கண்களில் நீர் தாரையாக வழிந்தது. அதற்குள் வார்டர் நேரம் ஆயிற்று என்று எச்சரிப்பது போல் இருமும் சப்தம் கேட்கவே கூற வந்ததை கூறாமல் அவள் மௌனமாக விடைபெற்று கொண்டாள். விஜயாவின் துயரத்தை கண்டு மனோகரன் உள்ளம் மிகவும் நெகிழ்ந்து போனான். முத்துக்களைப் போல் உருண்டு கன்னங்களிலிருந்து வழிந்து அவளது புடவையை நனைத்த கண்ணீரை கண்டு அவன் கலங்கி போனான். ஆறுதலாக ஏதோ கூற வேண்டும் என்ற உணர்ச்சி வேகத்தில் அவள் பின்னாலேயே நடந்து கதவு வரை வந்து விட்டான். அதற்கு அப்பால் அவர் வெளியே போக முடியாது என்பதை நினைவுறுத்துகிறவன் போல் வார்டர் தனது கரத்தை நீட்டினான். மனோகரன் தனது நிலையை உணர்ந்து கொண்டு துயரத்துடன் திரும்பி உள்ளே சென்றான். மறு நிமிஷம் பலம் பொருந்திய இரும்பு கதவுகள் பெரும் சப்தத்துடன் சாத்தி போட்டப்படும் சப்தம் கேட்டது. வெளியே தனக்காக காரிலே காத்து கொண்டு உட்கார்ந்திருந்த அமிர்தம்மாள் பக்கத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டாள் விஜயா. கார் சிறைச்சாலை வாசலை விட்டு வேகமாக வெளியேறியது. சிறிது நேரம் மௌனமாக இருந்த விஜயா தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, அப்பீலில் மனோகருக்கு தண்டனை குறைக்கப்பட்டால் நம் குலதெய்வத்துக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து விடுவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றாள் மிகவும் மெல்லிய குரலில். அதை கூறி முடிக்கும் முன் அவளது கண்களில் முத்துக்களைப் போல் மீண்டும் கண்ணீர் துளிகள் உதிர ஆரம்பித்தன. தியாகராஜன் கைப்பெட்டியை திறந்து மாயா அளித்த பரிசான காஷ்மீர் சால்வையை எடுத்து குளிருக்கு அடக்கமாக போர்த்தி கொண்டு ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டான். அந்த உயர்ந்த வகுப்பு பெட்டி அவனை தவிர வேறு 3 பிரயாணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வண்டி புறப்பட சில நிமிஷங்களே தான் இருந்தன. வெளியே ஸ்டேஷனில் காணப்பட்ட ஜனத்திரள்களில் அந்த 3 பிரயாணிகள் யாராக இருக்கக்கூடும் என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை. சிறிது நேரம் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு மிகவும் அலுப்புடன் படுக்கையில் சாய்ந்து கொண்டான். முன்பின் பார்த்திராத அந்த பிரயாணிகள் மீது அவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. முன்கூட்டியே உயர்ந்த வகுப்பு பிரயாண சீட்டுகளை வாங்கி தயாராக வைத்து கொண்டிருந்தால்தான் என்ன? வண்டி புறப்பட சில நிமிஷங்களுக்கு முன்பு வந்து தங்கள் ஆசனங்களில் அமர்ந்து கொண்டால் உயர்ந்த வகுப்பின் கௌரவம் குறைந்தா போய்விடும். முதல் மணி அடித்த பின்பு மூச்சு திணற ஓடி வந்து தடால் என்ற சப்தத்துடன் கதவை அவசரமாக திறந்து பெட்டிகளை கிரீச் என்று கோர முழக்கத்துடன் கூலியால் உள்ளே தள்ள மூட்டை போல் ஆசனத்தில் வந்து விழுவதனால் கூட பிரயாணம் செய்யும் மற்றவர்களுக்கு எவ்வளவு இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைப்பதே இல்லை. என்ன மனிதர்கள் இவர்கள் என்று தனக்குள்ளே சிறிது கோபத்துடன் சிந்தித்த வண்ணம் கண்களை மூடிக்கொண்டான் அவன். மாயாவிடமிருந்து வந்த கடிதம் அவனுக்கு காலையிலேயே கிடைத்திருந்தால் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு ரயிலில் பிரயாணம் செய்ய வந்திருக்கவே மாட்டான். உயர்ந்த வகுப்பு பிரயாண சீட்டுகளில் ஒன்றுதான் மீதி இருந்தது.
இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று ஸ்டேஷனுக்கு வந்திருந்தால் அந்த ஒன்றும் தியாகராஜனுக்கு கிடைத்திருக்காது. ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்ப எழுந்த சமயம்தான் பாழும் ஆஃபீஸ் பையன் மாயாவின் கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். சற்று முன்னதாக கொடுத்திருந்தால் தியாகராஜன் அவளை காண விமானத்தில் அல்லவா பறந்து போயிருப்பான். கடிதத்தின் உரையை கிழிக்கும் முன்பே அவனது உள்ளம் அலைபாய்ந்தது. மாயா முத்துக்களை நிகர்த்த எழுத்துக்களில் நீல நிற காகிதத்தில் சில வரிகள் எழுதியிருந்தாள். அன்பரே, இந்த பயங்கரமான கேஸ் நம்மை இதுவரை பிரித்து வைத்திருந்தது. இனி மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. தங்களை காண வேண்டும் என்ற ஆசையினால் என் கண்களும் மனமும் துடித்து கொண்டிருக்கின்றன. இந்த கடிதம் கண்டதும் தாமதமின்றி பறந்தோடு இங்கே வருவீர்களென எதிர்பார்த்து ஒவ்வொரு கணமும் காத்திருப்பேன். கடிதம் மூலம் வந்த மாயாவின் குரல் காந்தம் இரும்பை இழுப்பது போல் பலமாக அவனை சென்னைக்கு இழுத்தது. ஆபீஸிலிருந்து அவசரமாக கிளம்பிய அவன் முதலில் வருகிறேன் என்று சுருக்கமாக ஒரு தந்தியை அவளுக்கு அனுப்பினான். பிறகு தான் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று தேவையான ஜாமான்களை சேகரித்து கொண்டு அந்தி பொழுது அங்கிருந்து கிளம்பும் வண்டிக்கு புறப்பட்டு விட்டான். கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த அவன் நீல நிற கடல், பாரிஸ் நகரம் என்று கற்பனை உலகில் மாயாவுடன் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருந்தான். பூஜாவை இப்படி கொடுங்கள் என்று கீச்சு குரலில் கதவு அருகில் யாரோ ஒரு பெண்மணி இறைந்து கத்தினாள். மறு நிமிடம் தடால் என்று கதவு திறக்கப்பட்டது. கூலியால் பெட்டி படுக்கைகளை கரகரவென்ற சப்தத்துடன் இழுத்து உள்ளே தள்ளினான். தியாகராஜனது இன்பக் கனவுகள் கலைந்தன. திடுக்கிட்டு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு 2வது மணி அடிக்கும் தருவாயில் அவசரமாக வண்டிக்குள்ளே ஓடி வந்து ஏறிக்கொண்ட அந்த பிரயாணிகளை ஓரக்கண்ணால் வெறுப்புடன் கவனித்தான். 20 வயதிற்கும் மதிக்கும் இளம் பெண் ஒருத்தி. அவள்தான் கூஜாவை பற்றி அவ்வளவு உரத்த குரலில் கிரீச்சிட்டு அலறியவள். வண்டிக்குள் ஏறியதும் ஏறாததுமாக வெள்ளி கூஜாவை திறந்து வெள்ளி டம்ளரில் தண்ணீரை விட்டு நிரப்பி தன் அருகே அமர்ந்து கொண்டிருந்த வாலிபனிடம் கொடுத்தாள். அவன் அவளது கணவனாக இருக்க வேண்டும் என்று தியாகராஜன் தனக்குள்ளே ஊகித்து கொண்டான். பாலைவனத்திலே பல நாட்கள் தெரிந்து கலைத்து விட்டவன் போல் அவன் தண்ணீரை வாங்கி கடகடவென பெரும் சப்தத்துடன் குடித்து பெருமூச்சு விட்டான். தியாகராஜன் முகத்தை சுழித்து கொண்டே காஷ்மீர் சால்வையை நன்றாக தலை மீது இழுத்து போர்த்தி கொண்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டான். அவன் படுத்திருந்த ஆசனத்தின் மீது விளக்கு மறைப்பு நின்று எழுந்த பெரும் நிழல் ஒன்று விழுந்து வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருந்ததால் அவனை அந்த 2 பிரயாணிகளும் கவனிக்க கூட இல்லை. படுத்திருந்தபடியே ஓர கண்ணால் மேலும் அவர்களை தியாகராஜன் ஆராய்ந்தான். அந்த பெண் கிரீச் என்ற பயங்கரமான குரல் கொண்டிருந்தாலும் பார்வைக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவளாக தான் இருந்தாள். ஜன்னல் மீது படிந்திருந்த அவளது வலது கையை முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை நானாவித வர்ண வளையல்கள் அலங்கரித்து கொண்டிருந்தன. தியாகராஜனுக்கு சற்றென்று விஷயம் விளங்கிவிட்டது. கர்ப்பிணியான அந்த பெண் தன் கணவனுடன் பிறந்தகத்திற்கு பிரசவத்திற்காக சென்று கொண்டிருந்தாள். கதவு ஓரத்தில் நின்று கொண்டு கூலிக்காரனுக்கு சில்லறையை எண்ணி கொடுத்து கொண்டிருந்த வயோதிக மனிதர் அந்த பெண்ணின் தந்தையாக இருக்க வேண்டும் என தனக்குள்ளே எண்ணமிடலானான். இதற்குள் 2வது மணி அடித்துவிட்டது. வண்டி சோம்பலினால் படுக்கையிலிருந்து எழ மனமின்றி உடலை நெளித்து கொள்ளும் சிறுவனைப் போல் உடலை லேசாக வளைத்து கொண்டு ஸ்டேஷனை விட்டு மெல்ல மெல்ல கிளம்பியது. தியாகராஜனது ஊகம் சரியானது என்று நிரூபிக்கிறவள் போல் அந்த பெண் கதவு பக்கம் திரும்பி, அப்பா, இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த குளிர்காற்று உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று அழைத்தாள். ஸ்டேஷனை விட்டு வெளியேறிவிட்டதனால் ஓவென்ற கூச்சலுடனும் தனக்கே உரித்தான குழுக்களுடனும் வண்டி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மகளின் வேண்டுகோளை மீற முடியாதவராக கதவருகில் நின்று கொண்டிருந்த அந்த வயோதிகர் உள்ளே திரும்பினார். விளக்கின் வெளிச்சம் அவரது முகத்திலே பளிச்சென்று பட்டது. நரைத்து போன சிறு உச்சி குடுமி, தீர்க்கமான நீண்ட மூக்கு, மெலிந்த உதடுகள், தீட்சண்யமான கண்கள் என அவரது முகத்தை விரைவில் ஆராய்ந்து கவனித்த தியாகராஜன் திடுக்கிட்டு போனான். அந்த முகம் எங்கேயோ பார்த்த ஒரு முகமாக அவனுக்கு தோன்றியது. கண்களை இறுக மூடிக்கொண்டு சிறிது நேரம் யோசித்தான். விரைவில் அவனுக்கு அது யார் என்று விளங்கிவிட்டது. உச்சி குடுமியை மறைக்க ஒரு வெள்ளை தலைப்பாகையும் கம்பளி சட்டைக்கு பதில் நீண்ட கருப்பு அங்கியையும் தன் கற்பனையிலே அந்த வயோதிகருக்கு அணிந்து பார்த்து கொண்ட பிறகுதான் அவன் யார் என்பதை புரிந்து கொண்டான். சஞ்சீவி கொலை வழக்கிலே மனோகரனுக்காக வாது செய்த தோல்வியுற்றிருந்த வக்கீல்தான் அவர். வடதேசத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்த தமது மகளை பிறந்தகத்திற்கு அழைத்து போக வந்தவர் போலும் என தனக்குள்ளே மெல்ல கூறிக்கொண்டான். தொண்டையை கனைத்து ஒரு முறை இரும்பிவிட்டு கம்பளியை நன்றாக இழுத்து கழுத்தின் மீது சுற்றி கொண்டு மகளும் மருமகளும் உட்கார்ந்திருந்த ஆசனத்திற்கு அருகே வந்து அமர்ந்து கொண்டார் அவர்.
மாயாவை அவ்வளவு குறுக்கு கேள்விகள் கேட்டு அவளது மென்மையான மனதை நோகச் செய்தார். இரக்கமற்ற கல் நெஞ்சன் என்று அவரை தனக்குள்ளே கடிந்து கொண்டு வெறுப்புடன் முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டு தூங்கும் பாவனையில் இருந்தான் தியாகராஜன். வண்டி அடுத்த ஒரு சிறு ஸ்டேஷனில் நின்றுவிட்டு மீண்டும் கிளம்பியது. அதுவரை மௌனமாக இருந்த வக்கீலின் மருமகன், என்னால் நம்பவே முடியவில்லை. குற்றவாளி சார்பில் நீங்கள் வாதிக்கப் போவதை அறிந்ததும் அந்த வாலிபன் விடுதலை அடைந்து விடுவான் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தேன். கேஸில் முடிவை கேட்க மனது மிகவும் கஷ்டப்பட்டது என்றான். அப்பா இதுவரை எடுத்துக்கொண்ட கொலை கேஸ்களில் அப்பா பக்கம் தோற்றுப்போனது இதுதான் முதல் தடவை. சங்கதியை பேப்பரில் படித்த பிறகு எனக்கு அன்று பூராவும் சாப்பிடக்கூட தோன்றவில்லை. மிகவும் வருத்தமாக இருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவன் நிரபராதி என்ற நம்பிக்கை அப்பாவுக்கு ஏற்பட்டால்தான் அவன் பக்கம் வாதிக்க அப்பா ஒப்புக்கொள்வார். இல்லாவிட்டால் ₹1,00,000 வருவதனாலும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் என்று தந்தையின் புகழை பாடினாள் அந்த பெண். தொடர்ந்தாற்போல் மருமகன் தொண்டையை கனைத்து கொண்டு தாழ்ந்த குரலில், ஒன்று உங்களை கேட்க வேண்டுமென்று காலையிலிருந்து ஆவலாக இருந்தேன். ஆமாம், உண்மையில் அந்த மனோகரன் நிரபராதி என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று வினவினான். வக்கீல் தொண்டையை கனைத்து கொண்டு நியாய சபையில் ஜூரர்களை பார்த்து பேசும் தோரணையில் தம்மை சுற்றிலும் ஒருமுறை கவனித்தார். வண்டியில் இருந்த மற்றொரு பிரயாணி நன்றாக போர்த்தி கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போல் தோற்றமளிக்கவே அதை கண்டு திருப்தி அடைந்தவராக மெல்லிய குரலில், ஆமாம், இந்த வழக்கில் மனோகரன் நிரபராதி, அதை நான் பூரணமாக நம்புகிறேன் என்றார். அதை கேட்டு தியாகராஜனது நெஞ்சை படபடவென்று அடித்து கொண்டது. நன்றாக மூச்சு விட்டு சுவாசிக்கவும் பயந்தவனாக சம்பாஷணையை மேலே கவனிக்கலுற்றான். அப்படியென்றால் உண்மையில் சஞ்சீவிக்கு விஷம் கொடுத்து கொன்றது யார் என்று மருமகன் வினவினான். வண்டி அது சமயம் ஒரு நதியின் பாலத்தின் மீது கடவுடா என்று கோர சப்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. ஓவென்ற வண்டி போட்ட இரைச்சலும் ஜன்னல் வழியே விற்றென்று வீசிய குளிர்காற்றும் தியாகராஜனது மேனியை புல்லரிக்கச் செய்தன. குற்றம் செய்தது ஒருவன், தண்டனை அடைவது இன்னொருவன் என்றால் கேட்க எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அப்பா, நியாயம் எப்பொழுதும் சிறிதும் பிசகுவதில்லை. கோர்ட்டுகளில் பூரணமாக சாட்சிகள் இல்லாவிடில் குற்றவாளி என்று கருதப்படுகிறவனுக்கு கடும் தண்டனை விதிக்க மாட்டார்கள் என்கிறார்களே. மனோகரன் நிரபராதி என்றால் அவனுக்கு விதித்துள்ள தண்டனை எவ்வளவு பெரிய தவறாகும் என்று வியப்பும் வருத்தமும் கலந்த குரலில் மகள் கேட்டாள். அபூர்வமாக சில சமயங்களில் நியாயம் நிரபராதி விஷயத்தில் தவறிவிடுவதும் உண்டு. அந்த அபூர்வமான சந்தர்ப்பம் இப்பொழுது மனோகரனுக்கு நேர்ந்திருக்கிறது என்று பெருமூச்செறிந்தார் வக்கீல். கோர்ட் விவாதங்களை விவரமாக பத்திரிகையில் பார்த்து கொண்டுதான் வந்தேன். மனோகரனை குற்றவாளி என தீர்மானிப்பதற்கு போதிய ஆதாரங்கள் இருந்தன என்று எனக்கு அவைகளை படித்தபோது தோன்றியது. வக்கீல் மீண்டும் தமது தொண்டையை இருமி சரிபடுத்தி கொண்டார். அவர் என்ன கூறினார் என்பதை தியாகராஜன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் கேட்க முடிந்தது. ஏனெனில் அவர் அவ்வளவு தாழ்ந்த குரலில் பேசினார். போதாததற்கு ரயில் வண்டி ஓடும்போது எழுப்பிய சப்தம் வேறு அவரது வார்த்தைகளை கேட்க ஒட்டாது அமுக்கின. பார்த்து கொண்டே இருங்கள். இன்னும் சில மாதங்களில் சஞ்சீவி கொலைகேசி பற்றி நீங்கள் அனைவரும் மறந்து போன பிறகு பத்திரிகையின் ஒரு மூலையில் நகரத்தில் பிரபல வியாபாரி இன்னாருக்கும் திருமதி மாயாவுக்கும் திருமணம் மிகவும் எளிய முறையில் நடந்தது என்ற ஒரு சிறு செய்தியை படிக்க நேரிட்டால் நான் ஆச்சரியப்படவே மாட்டேன் என்றார். தியாகராஜன் உடலை அவன் போர்த்தியிருந்த மெல்லிய காஷ்மீர் கம்பளம் பல ஊசிகள் குத்துவதைப் போல் உறுத்தியது. கீழுதொட்டை கோபத்துடன் அழுத்தி பற்களால் கடித்து கொண்டு படுக்கையில் லேசாக சிறிது புரண்டான். அந்த கிளிமூக்கு வக்கீல் இன்னும் ஏதேனும் மேலே பேசினால் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைக்க வேண்டும் போல் தாழ முடியாத ஆத்திரம் அவனது உள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது. ஆனால் பொறுமையுடன் தூங்குகிறவன் போல் வேதனை தரும் அந்த சம்பாஷணையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு அவன் வாளாயிருந்தான். அப்படியா என்று வியப்புடன் கூவினான் வக்கீலின் மருமகன். அதிகம் பேசி கலைத்து விட்டதனால் தாகம் தாங்காது தவிப்பவன் போல் பூஜாவை எடுத்து திறந்து ஒரு டம்ளர் தண்ணீரை கடகடவென்ற சப்தத்துடன் அவன் பருகினான். மீண்டும் தியாகராஜன் அருவருப்புடன் முகத்தை சுளித்து கொண்டான். வக்கீல் தொடர்ந்து பேசினார். கொலை ஒன்று நடந்ததென்றால் அந்த கொலைக்கு ஒரு முகாந்திரம் இருந்திருக்க வேண்டும். மனோகரனுக்கு இந்த கொலை செய்ய ஒரு முகாந்திரமும் இருக்கவில்லை என்றார் அவர். அப்படியா என்று வியந்தான் மருமகன். சாட்சி கூற வந்தாளே அந்த மாயா, அவள் உண்மையில் எப்படிப்பட்டவள் என்று விசாரித்தான். தொடர்ந்தாற்போல் அவன். வக்கீல் பற்களை நரநரவென்று கோபத்துடன் கடித்து கொண்டது போன்ற ஒரு பிரமை தியாகராஜனுக்கு ஏற்பட்டது. அந்த கேள்விக்கு அவரது பதில் சற்று உரத்த குரலில் அவன் காதுகளில் வந்து விழுந்தது.
அவளா? அவள் பெயருக்கேற்றபடி ஒரு மாய பெண்மணிதான். அவள் மேல் கொண்ட மோகத்தின் பயனைத்தான் பாவம் மனோகரன் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கடையிலிருந்து வாங்கிய ஆர்சனிக் விஷத்தை அவன் அதற்கு பிறகு என்ன செய்தான் என்ற உண்மையை எவ்வளவு கேட்டும் கூறவே இல்லை என்றார். மாயா அவனை மிகவும் காதலித்தாளாம். அப்படி இருந்தும் அவனுக்கு எதிராக அவள் சாட்சி கூறியது மிகவும் ஆச்சரியம்தான் என்றான் மருமகன் வியப்புடன். காதல், அவளுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஏதாவது உண்டா? அவளது காதல் வலையிலே விழுந்து பொருளையும் உயிரையும் விட்ட வாலிபர்களில் இந்த முட்டாள் மனோகரனும் ஒருவன், அவ்வளவுதான். விஷத்தினால் மரணமடைந்த சஞ்சீவியும் ஒரு காலத்தில் அவளது காதலனாகத்தான் இருந்தான். அதற்கு முந்தி அவளது காதலர்கள் வரிசையில் நகரத்து பட்டுத்துணி கடைக்காரனும் நகை வியாபாரி ஒருவனும் இருந்தார்கள். அதற்கும் முந்தி எவ்வளவு பெயர்களோ என்றார் அலட்சியம் தொனித்த குரலில் வக்கீல். வழக்கின் பொழுது அவள்தான் ஒரு மிட்டாதாரரின் ஏக புதல்வி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாளே, அப்படியென்றால் அது பொய்யா? அப்படியல்ல என்று உங்களால் ருஜுப்படுத்த முடியவில்லையா என வினவினான் மருமகன் விடாப்பிடியாக. மிட்டாதாரரின் புதல்வி முகத்தை பார்க்கலேயே எங்கிருந்து வந்தவள் என்று அதில் எழுதி ஒட்டியிருக்கிறதே. அவள் தாயார் சர்க்கஸ் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகையில் அவளுக்கு ஒருவருடன் ஏற்பட்ட கள்ள நட்பின் பயனாக உதித்தவள்தான் மாயா. தந்தை யார் என்று கூட நிச்சயமாக தெரிந்திராத பெண்மணி மிட்டாதாரரின் ஏக புதல்வியாகிவிட மாட்டாளா? மாயாவின் தாய் சில வருடங்களுக்கு முன் கடனில் மூழ்கி திவாலாகி பிறகு அம்மை நோயால் இறந்து போன கருங்கனூர் மிட்டாதாரரிடம் வசித்து வந்தது வாஸ்தவம். மிட்டாதாரரின் அபிமான ஸ்திரியாக இருந்தவள் அவள். அப்படி இருக்கையில் மாயாவுக்கு அவர் எப்படி தந்தையாக முடியும்? இந்த உண்மையை என்னால் தக்க சாட்சிகள் இல்லாததனால் நிரூபிக்க முடியவில்லை. கருங்கனூர் மிட்டாதாரருக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் கிடையாது. அது பல வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயமாகையால் நாட்டுப்புறத்திலிருந்து சரியான சாட்சிகளையும் தயாரிக்க முடியவில்லை என்றார் வக்கீல் மிகவும் கோபத்துடன். கேட்க ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் இந்த மாயா யாரோ ஒரு பிரபல வியாபாரியை மணந்து கொண்டு விடுவாள் என்று ஜோசியம் கூறினீர்களே, அவன் யார் என்று வினவினான் மருமகன் ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு. மாயா தன் காதலர்களில் நல்ல கொழுத்த பணக்காரனாகவும் சொன்னதையெல்லாம் கேட்டு ஆடக்கூடிய மடையனாகவும் ஒருவனை சந்தித்தாள். அவனை மணந்து கொண்டு நிம்மதியாக தனது காதல் லீலைகளுக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு இவளை விட உத்தம ஸ்திரீ உலகிலும் இருப்பாளா என சமூகம் வியக்கும் வண்ணம் புனிதமான ஒரு இல்லற வாழ்வை வாழ விரும்பினாள். அதற்கு முட்டுக்கட்டையாக சஞ்சீவி எனும் அவளது பழைய காதலன் சீமையிலிருந்து கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது போல் சமயத்திற்கு வந்து சேர்ந்தான். குணத்தில் அவன் மனோகரனை போன்று ஏமாந்த மனிதன் அல்ல. தன் சொந்த மனைவி இறந்ததும் அவன் விடுதலை அடைந்த பறவையாகிவிட்டான். தன்னை உடனே மணந்து கொள்ள வேண்டும் என்று மாயாவை நிர்பந்தித்திருந்தான். அவனை உதறிவிட்டு தான் மணந்து கொள்ள திட்டமிட்டிருந்த அந்த பெரிய வியாபாரியை எவ்வாறு அடைவது என்று அவளுக்கு வழி தோன்றவில்லை. ரசிகத்தன்மை மிகுந்த அந்த ஒய்யாரி தீவிரமாக யோசனை செய்தாள். முடிவில் ஒரு வழி தோன்றிவிட்டது என்று ஆத்திரமான குரலில் படபடவென்று பேசினார் வக்கீல். அப்படியென்றால் அப்பா, அவள்தான் சஞ்சீவிக்கு விஷம் கொடுத்து கொன்றாள் என்கிறீர்களா என்று வியப்புடன் கிரீச்சிட்டு கூவினாள் இதுவரை மௌனமாக இருந்த மகள். தியாகராஜனின் நெஞ்சு ரயில் வண்டியை விட மிகவும் துரிதமாக அடித்து கொண்டது. காஷ்மீர் சால்வை முள்ளால் செய்த ஒரு போர்வையை போல் அவன் உடலை வேதனை செய்தது. சஞ்சீவி மரணமடைந்த அன்று சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு அவன் மாயாவின் பங்களாவில் அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். சிரித்த முகத்துடன் மாயா ஒரு அழகிய தேநீர் கோப்பையை நீட்டினாள். தோட்டத்து ரோஜா செடிகளை நாசம் செய்த பூச்சிகளை கொல்ல மருந்து தயாரிக்கப் போவதாக மனோகரிடம் பொய் சொல்லி வாங்கிய அந்த ஆர்சனிக் விஷம் அதற்குள்ளிருந்த காப்பியில் நிறைந்திருந்தது. உனக்கு நான் சொன்னால் புரியாது. மாயாவின் மோகன புன்னகையை காணும் எந்த இளைஞனும் அவள் ஆழகால விஷத்தை விஷம் என்று உண்மையை கூறி கொடுத்தாலும் சிறிதும் அஞ்சாது வாங்கி குடித்து விடுவான். அந்த புன்னகைக்கு மனதை மயக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. தன்னை மணந்து கொள்ள அவள் ஒப்பியதாக சொல்ல கேட்டதும் முட்டாள் சஞ்சீவி சந்தோஷத்தில் தன்னை மறந்து விட்டான். விஷம் நிறைந்து நின்ற காப்பியை அவள் கரத்திலிருந்து வாங்கி தானே குடித்து விட்டான் என்றார் வக்கீல். நடந்த ஒவ்வொன்றையும் கண்களால் பார்த்து கொண்டிருந்தவர் போல், அப்படியா, உங்களுக்கு இவ்வளவு தெரிந்திருந்தும் இதை ஏன் நீங்கள் நியாய சபையில் வெளிப்படுத்தவில்லை என்று மகள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். இதெல்லாம் என்னுடைய ஊகம் அம்மா. ஆனால் இது உண்மை என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். எனக்கு தெரிந்து விட்டால் போதுமா? இந்த உண்மையை
தக்க சான்றுகளுடன் நியாய சபையில் விளக்க வேண்டாமா? நடந்த உண்மைக்கு போதிய சாட்சிகள் கிடைக்கவில்லை. அதனால்தான் நிரபராதி மனோகரன் தூக்கு கயிற்றை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் என்றார் மிகவும் கோபத்துடன் தந்தை. பாவம் மனோகரன், அவனது பெற்றோர்கள் மனம் என்ன பாடுபடும்? கௌரவமாக வாழ்ந்தவர்களாம் என்று மருமகன் அங்கலாய்த்தான். அன்று அவனை சிறைச்சாலையில் காணச் சென்றபோது என்னுடைய நிர்தாட்சியமான மனம் கூட அவன் தாயாரின் கண்ணீரைக் கண்டு கலங்கிவிட்டது என்று கூறிய வக்கீல் தொடர்ந்தாற்போல், மோகம் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய படுகொழியில் கொண்டு தள்ளுகிறது என்பதற்கு இந்த மனோகரனை விட அத்தாட்சிக்கு வேறு யார் வேண்டும்? முன்பின் தெரியாத ஒரு மோசக்காரி விரித்த காதல் வலையில் விழுந்தான். ரோஜா செடி பூச்சிகளை கொல்ல விஷம் வேண்டும் என்று கேட்டதை நம்பிக்கொண்டு பாஷாணத்தை அவளிடம் கொண்டு கொடுத்தானே, அந்த முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது? மனோகரனுக்கு இப்பொழுது உண்மை தெரிந்திருக்கும். மாயாதான் ஆர்சானிக் பாஷாணத்தினால் சஞ்சீவியை கொன்றவள் என்ற உண்மை நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் தான் சந்தேகப்படுவதை அவன் வக்கீலான என்னிடம் கூறிக்கொள்ளாது மறைத்து வைத்ததுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சமயம் விஷத்தை சஞ்சீவிக்கு மாயாவின் தாய் கொடுத்திருந்தால் என்று அவனுக்கு இன்னொரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்க வேண்டும். அல்லது மாயாவை அவன் அவ்வாறு மிதமிஞ்சி காதலித்திருக்க வேண்டும். அவளுக்கு பதிலாக தானே தூக்கு மேடைக்கு போய் விடுவதென்று ஆரம்பத்திலிருந்து ஒரே திடமாக உண்மையை பூரணமாக மறைத்து விட்டான். முட்டாள் மனிதன் என்றார் அவர். ஒரு சமயம் மாயா மணந்து கொள்ளப் போகும் அந்த முட்டாள் வியாபாரியும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பானோ என்னவோ. அவன் யார்? அவனை உங்களுக்கு தெரியுமா என்று கவலையுடன் விசாரித்தான் மருமகன். தியாகராஜன் நெஞ்சு வெடித்து விடும் போல் அடித்து கொண்டது. உடலிலிருந்து உயிர் போய்விட்டதை போன்ற ஒரு பயங்கரமான உணர்ச்சி அவனுக்கு அது சமயம் ஏற்பட்டது. அவனா? அவனை பற்றி புலன் விசாரித்து நொடி பொழுதில் அறிந்து கொண்டு விட்டேன். காந்தி பென்சில் என்று தேவநகரில் உள்ள பெரிய பென்சில் கம்பெனியின் முதலாளி அவன். தியாகராஜன் என்று பெயர். மனமாகாத உல்லாச பிரம்மச்சாரி. மாயா விரித்த வலையில் விழுந்தான். காதலர்களில் இவன் ஒருவனைத்தான் மாயா நல்லதொரு பெரிய புள்ளி என்று தேர்ந்தெடுத்து கெட்டியாக பிடித்து வைத்துக் கொண்டிருந்தாள். சஞ்சீவி விஷத்தினால் கொல்லப்பட்டதற்கு இந்த தியாகராஜன் தான் காரணபூதம். இவனை மணந்து கொள்ள திட்டமிட மாயா இடைஞ்சலாக இருந்த சஞ்சீவியை ஒரு கொசுவை அடித்து கொன்று விடுவது போல் இமைப்பொழுதில் மேல் உலகிற்கு அனுப்பிவிட்டாள். ஆனால் அந்த தியாகராஜனுக்கு இந்த கொலையில் கடுகளவும் சம்பந்தமே இல்லை. இன்று வரை, இந்த நிமிடம் வரை அந்த முட்டாள் மாயாவை பெண்களிலேயே ஒரு ஸ்திரீ ரத்தினம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய பணமும் செல்வாக்கும் துணை இருக்கின்றன என்ற நெஞ்செழுத்தில்தான் மாயா அவ்வளவு கர்வமாக தலை நிமிர்ந்து சாட்சி கூண்டில் இருந்து எல்லோரையும் அலட்சியமாக பார்த்து பேசினாள். மனோகரனை விட நான் அந்த தியாகராஜனை பற்றித்தான் மிகவும் அனுதாபம் அடைகிறேன். காலனா முதலின்றி சொந்த வியாபாரம் செய்து முன்னுக்கு வந்த மனிதன். நல்ல திறமைசாலி. வியாபாரத்துறையிலே இவ்வளவு கெட்டிக்காரனான ஒரு மனிதனா இந்த பாரத கண்டத்திலே அவனது வாழ்வை ஒளி செய்ய ஒரு நல்ல குலத்தில் பிறந்த ஒரு நல்ல பெண் கிடைக்காமல் போய்விட்டாளா? இதைத்தான் விதி என்று சொல்வார்கள் என்று விரக்தியாக முடித்தார் வக்கீல். மூச்சு விடாது கேட்டு வந்த மகள் மிகவும் கவலையுடன், அப்பா, பல மனிதர்களிடம் காதல் நாடகம் நடித்த மாயா தியாகராஜனிடம் உண்மையான அன்பு கொண்டிருப்பாள் என்று எப்படி நிச்சயமாக கூற முடியும்? அவனை விட இன்னும் உயர்ந்த ஒரு பணக்காரனை சந்திக்க நேர்ந்து விட்டால் இந்த தியாகராஜனை உதறிவிட அவளுக்கு வழி தெரியாது என்று கேட்டாள். சஞ்சீவியிடம் நீட்டிய இந்த டீ கோப்பையை தன் கணவன் தியாகராஜனிடமும் கூசாது நீட்டி புன்முறுவல் செய்வாள். அந்த முட்டாளும் சஞ்சீவியைப் போலவே வாங்கி பருகிவிட்டு யமலோகத்தை விரைவில் எய்துவான் என்றார் தந்தை. ஒரு மனிதனை கொல்ல வேண்டுமென்றால் அசாத்தியமான துணிச்சல் இருந்தால் ஒழிய முடியாத காரியம். ஒரு பெண்மணிக்கு ஆனாலும் இவ்வளவு துணிச்சல் ஆகாது என்றான் வியப்பு மிகுந்த உரத்த குரலில் வக்கீலின் மருமகன் முடிவில். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் பிறக்கும் முன்பு ஒரு கேஸில் நீங்கள் வாதித்ததை பற்றி அடிக்கடி அம்மா சொல்வாளே, அந்த பெண்ணுக்கு கூட என்ன தைரியம் தன் கணவனை கோபத்திலே ஓங்கி கடப்பாறையால் அடித்து கொன்று விட்டாளாமே என்று மகள் பழைய சம்பவம் ஒன்றை வக்கீலுக்கு ஞாபகமூட்டினாள். அது என்ன கேஸ்? எனக்கு இதுவரை சொன்னதில்லையே என்று மருமகன் வம்பு விசாரித்தான். அதுவா என்று கேட்டுவிட்டு வக்கீல் சூழ் கொட்டினார். புதிதாக நான் தொழிலை ஆரம்பித்த சமயம் முதலாக ஒரு கொலை கேஸிற்கு குற்றவாளி சார்பில் ஆஜராகி வெற்றி பெற்ற கேஸ் அது. நாகம்மாள் என்ற ஒரு பெண்மணி தனது அபிமான புருஷனை கடப்பாறையினால் அடித்து கொன்று விட்டதாக தொடர்ந்த வழக்கு அது. நாகம்மாள் தன்னை கொல்ல வந்த காதலனை தற்காப்பு நிமித்தம் அடித்து கொன்று விட்டாள்.
அவளது காதலன் ஒரு சிறுவனை கடத்தி கொண்டு வந்து தன் வீட்டில் அடைத்து வைத்திருந்தான். அவனை தப்பி ஓட உதவி செய்து விட்டாள் என்பதனால் கோபம் கொண்டு முரட்டுத்தனமாக அவளை கொலை செய்ய அவன் கத்தியும் கையுமாக அணுகினான். தன்னை காத்துக்கொள்ள மனிதன் செய்யும் கொலை உண்மையில் கொலையே அல்ல, தற்காப்பினால் ஏற்பட்ட மரணம் என்று விவாதித்து அவளுக்கு நான் விடுதலை வாங்கி அளித்து விட்டேன். ஆனால் அந்த பெண்மணிக்கு சித்தப்பிரமை அத்துடனே ஆரம்பித்து விட்டதனால் உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டாள். அதற்கு பிறகு அவளை பற்றி எனக்கு தெரியாது. எனது முதல் கேஸில் வெற்றி ஏற்பட அவள் காரணமாக இருந்ததனால் அடிக்கடி அந்த கேஸை பற்றி நான் பேசுவதுண்டு என்றார். நாகம்மாளுக்கும் மாயாவை போல் ரொம்ப துணிச்சலப்பா என்று வியந்தாள் மகள். சே, நாகம்மாளை இந்த மாயாவுடன் ஒப்பிட்டு பேசாதே. மாயா செய்துள்ள இந்த கொலை தீர்மானித்து முன்கூட்டி யோசித்த பயங்கரமானதொரு திட்டம். நாகம்மாள் செய்த கொலை அந்த வினாடியில் திடீரென்று ஏற்பட்ட ஆவேசத்தின் விளைவு. இரண்டிற்கும் இடையே மிகவும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாகம்மாளிடம் நான் கேஸை பற்றி விசாரித்து கொண்டிருந்த போது அவள் கூறிய சில உண்மைகள் என் மனதை உருக்கிவிட்டன. ஒரு பேதை சிறுவனின் வாழ்வை பாழ்படுத்த இருந்த தன் காதலனை அவள் கொலை செய்ததை பற்றி வருத்தமே இல்லை. அந்த சிறுவன் எங்கேயாவது ஓடிச் சென்று பிழைத்து கொண்டால், ஒரு சமயம் அதிர்ஷ்டவசத்தால் நல்ல ஒரு நிலையில் வாழ்ந்தால் என்றாவது தன்னை பற்றி சிறிது நினைத்து கொள்ள மாட்டானா என்றுதான் அவள் எண்ணினாளாம். அவள் செய்த பெரிய தியாகத்தை அந்த சிறுவன் இப்பொழுது உணர்ந்து பார்க்க கூட முடியாது. ஆனால் அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் அன்று அறிந்தேன். உண்மையை கேட்டு இரக்கவசப்பட்டுத்தான் நான் அவளுக்காக அப்பொழுது வாதாடினேன். நாகம்மாள் கொலைகாரியே அல்ல, தியாகி. அவளுடன் இந்த பாவி மாயாவை ஒப்பிட்டு பேசாதே குழந்தாய். கேட்கவும் சகிக்கவில்லை என்றார் உணர்ச்சி வசத்துடன் வக்கீல். விற்றென்று பல்லை கிட்டும் அளவு கொடுமையாக குளிர்காற்று ஜன்னல் வழியே வீசிக்கொண்டிருந்தும் தியாகராஜனது ஆடைகள் வியர்வையால் தெப்பலாக நனைந்து விட்டிருந்தது. மூடியிருந்த அவனது கண் இமைகளிலிருந்து 2 திவலை கண்ணீர் உருண்டு தலையணை மீது விழுந்தது. ஒரு பெரும் பாறை பெயர்ந்து நெஞ்சின் மீது விழுந்து அமுக்கிக் கொண்டு விட்டது போல் விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் ஏக காலத்தில் அவனது இருதயத்தை பலமாக அழுத்தின. அஸ்தமிக்கும் சமயம் அரிக்கன் விளக்கை பொருத்தி கொண்டு வந்து வாயிற் திண்ணையில் தமயந்தி வைத்தாள். முடங்கி கொண்டு படுத்திருந்த சம்பந்த முதலியார் எழுந்து உட்கார்ந்தார். விளக்கு வெளிச்சத்தில் அவர் முகத்தில் வேதனையும் வியாகுலமும் ஒருங்கே பொங்கி வழிந்து கொண்டிருந்தது நன்கு புலப்பட்டது. குழந்தாய், இப்படி உட்கார் என அவர் உத்தரவிடவே உள்ளே செல்ல திரும்பிய தமயந்தி திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டாள். காந்திமதி ஏதாவது ஆகாரம் கொஞ்சம் சாப்பிட்டாளா என கவலையுடன் வினவினார். சற்று முன் கொஞ்சம் பழரசம் கொடுத்தேன், அதையும் வேண்டாமென்று மறுத்து விட்டாங்க என்று பதில் அளித்த தமயந்தியின் குரல் துயரத்தினால் நடுங்கியது. உன்னிடம் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், ஆனால் மறைச்சி வைப்பதில் பயன் இல்லைன்னு தோணுச்சு, அதனால என்று இழுத்தார் முதலியார். சிறிது தயங்கிவிட்டு மிகவும் தாழ்வான குரலில், இன்று பகல் வந்து பார்த்த டாக்டர் இன்னும் 4-5 நாள் தள்ளுவது கூட சிரமம் என்று சொல்லிவிட்டார் என்று நிறுத்தினார். தமயந்தியின் கன்னங்கள் மீது கண்ணீர் துளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருண்டோடுவதை விளக்கு வெளிச்சத்தில் கண்ணுற்ற அவர் நெஞ்சம் துணுக்குற்றது. குழந்தாய், என்னத்துக்கு வருத்தப்படுகிறாய்? காந்திமதி இனி பிழைக்க மாட்டாள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே. இது சமயம் நீ இவ்வளவு அதைரியப்படலாமா என்று அன்புடன் ஆறுதல் கூறினார். அவர் முகத்தை மிகவும் இரக்கமாக ஏறிட்டு பார்த்த தமயந்தி பதில் பேசாது கண்ணீர் உகுத்த வண்ணம் இருந்தாள். பெற்ற குழந்தைக்கு மேல் 1000 மடங்கு உன்னை காந்திமதி எடுத்து அன்புடன் வளர்த்தவள். உன் கல்விக்காக அரும்பாடுபட்டாள். அவ்வளவிற்கும் பிரதியாக நீயும் இந்த 1 மாத காலமாக இரவொன்றும் பகலொன்றும் பாராது அருவருப்பு இல்லாமல் அவளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு வருகிறாய். இவ்வளவு புத்திசாலி பெண்ணாக நீ வளர்ந்திருப்பதை காண என் மனம் பூரிக்கின்றது. பெரியவர்கள் மனம் குளிர செய்யும் காரியங்களுக்கு பயனில்லாது போகாது குழந்தாய். உனக்கு கடவுள் அருள் எப்பொழுதும் இருக்கும் என்று ஆசீர்வதித்தார் முதலியார். கண்ணீரை துடைத்து கொண்டு தமயந்தி நன்றி பெருக்கு மேலோங்க அவரை பார்த்து லேசாக புன்முறுவல் அளித்தாள். தாத்தா, பெரியம்மா இனி பிழைக்க மாட்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். கடந்த 4 நாட்களாக அவரது உடல்நிலை எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போக்கடித்து விட்டது. விரைவில் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போய் விடுவார்கள் என்பதற்காக நான் இப்பொழுது வருந்தவில்லை. எங்களுக்காக எவ்வளவோ பாடுபட்டு உடல் நலிந்து மெய் சோர்ந்து போன அவர்களுக்கு கடைசி நேரத்தில் மன அமைதிக்கு கூடவா பஞ்சம் ஏற்பட வேண்டும்? அதை எண்ணித்தான் என் மனம் வேதனையில் குமுறுகிறது. இரவு வேளையில் நான் சிறிதும் தூங்குவதில்லை. பெரியம்மா இருமினாலும் தும்மினாலும் உடனே எழுந்து அருகில் சென்று அவர்கள் ஆயாசத்தை போக முயற்சிக்கிறேன். கவனக்குறைவு சிறிதுமின்றி
வேலைக்கு வைத்தியர் கொடுத்த மருந்தை எடுத்து கொடுக்கிறேன். மனதிற்கு உற்சாகம் கொடுக்க வேண்டி பத்திரிகைகளும் கதைகளும் படித்து சொல்கிறேன். எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்கள் மனதிலே என்னால் அமைதியை உண்டு பண்ண முடியவில்லை தாத்தா என்று கூறி முடிக்காது துக்கத்துடன் தமயந்தி திணறினாள். அவள் மனதிலே அமைதி இல்லை என்பதை நானும் அறிவேன். அவளது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதை பற்றி இன்றைய தபாலில் விஜயாவுக்கும் அமிர்தத்துக்கும் எழுதியிருக்கிறேன். தியாகராஜனுக்கு தனிப்பட்ட ஒரு நீண்ட கடிதம் இன்று பகல் தபாலில் அவனுக்கு நாகபுரி விலாசத்திற்கு போட்டிருக்கிறேன். அண்ணனுக்கு விஷயத்தை தெரிவித்து உடனே புறப்பட்டு வரும்படி புத்தி சொல்ல வேண்டும் என்று விஜயாவிற்கும் தனியாக எழுதியிருக்கிறேன். காந்திமதிக்கு நினைவு தவறிவிடும் முன் அவன் வந்தால் பயனுண்டு என்று கூறிவிட்டு ஆயாசத்துடன் பெருமூச்செறிந்தார். நேற்று இரவு முழுவதும் பெரியம்மா தூங்கவே இல்லை. 2 தடவைகள் அவர்கள் ராஜா ராஜா என்ற அவர்கள் பெயரை சொல்லி அரற்றினார்கள். இன்று காலை என்னிடம், ஏன் ராஜா இன்னமும் ஊரிலிருந்து வரவில்லையா, நான் உடனே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக ஒரு கடிதம் போடக்கூடாதா என்று கேட்டுவிட்டு சிறு குழந்தை போல் தேம்பி அழுதார்கள். அதை காண என்னால் சகிக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் இறந்து கொண்டு வரும் அவர்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே என்று என் மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது என்றாள் துக்கத்துடன். அவள் கண்கள் கலங்கின. இன்னமும் காலம் தவறிவிடவில்லை. காந்திமதி நினைவு தவறும் முன் அவளது கடைசி நிமிஷத்திற்காவது தியாகராஜன் அருகில் வந்து அவளை கண்டு ஆறுதல் சொன்னானால் இவ்வளவு நாட்களாக அத்தைக்கு அவன் இழைத்துள்ள பல தீமைகளையும் கடவுள் மன்னித்து விடுவார். அப்படி இல்லாது காந்திமதி வேதனையுடன் அவனை காணவில்லை என்ற மனக்குறையுடன் உயிர் துறப்பாளானால் அதைவிட பெரிய பாவம் தியாகராஜனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் என் போன்ற வயோதிகர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் அவன் இவ்வளவு நன்றி கெட்டவனாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. மனிதத்தன்மையிலிருந்து பிரிந்து அவன் இவ்வளவு கையவனாகிவிட்டதை காண என் நெஞ்சு கொதிக்கிறது என்று கோபத்துடன் பேசிய முதலியார் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவர் போல, குழந்தாய், எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றார். அவர் பேசி முடிக்கும் முன் அவள் குறுக்கிட்டாள். தாத்தா, நீங்கள் கூற வரும் யோசனையை நான் காரிய அளவிலேயே செய்துவிட்டேன். நேற்றைய தினம் பெரியம்மாவின் உடல்நிலையை கண்டு கிளியடைந்து போன நான் இனி தாமதம் செய்வது தவறு என்று என் கைப்படவே ஒரு கடிதம் எழுதி நேற்றைய தபாலில் சேர்த்து விட்டேன். இதை உங்களிடம் சொல்லிக்கொள்ளக்கூட எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது. தாத்தா, நடந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? இவ்வளவிற்கு பிறகும் எனக்கு அவர் முகத்தை பார்க்கவோ பேசவோ விருப்பம் இருக்கவில்லை. அவரை என் வாழ்விலே இனி ஒரு கணமும் நினைக்கக்கூடாது என்று ஒரே உறுதியாக இருந்த நான் வெட்கத்தை விட்டு எனது கொள்கைகளை உதறிவிட்டு உடனே பெரியம்மாவை வந்து ஒரு முறையாவது பார்த்து போக வேண்டி கேட்டு ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன். உலகில் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களை எனக்கு பரிசாக அளித்தாலும் இந்த காரியத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன். பெரியம்மா உயிர் துறக்கும் பொழுது மன அமைதியுடன் சந்தோஷமாக இவ்வுலகில் இருந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக தான் நான் இதை செய்தேன் என்றால் நான் தடுமாறு. குழந்தாய், கடவுள் உனக்கு சகல சௌபாகியத்தையும் அருள்வார். பெருந்தன்மை மிகுந்த உனது உள்ளம் என்றும் வாழட்டும் என்று உணர்ச்சி பொங்க முதலியார் அவளை மீண்டும் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தார். தாத்தா, ஒரு சமயம் என் கடிதத்தை பார்த்து தியாகராஜன் இங்கே வந்தார் என்றால் அவர் எனக்கு இதுவரை செய்துள்ள அவமரியாதையை மறந்து அவரை மன்னித்து வரவேற்பேன். நீங்கள் சற்று முன் சொன்னீர்களே, பெரியம்மாவின் கடைசி நிமிஷத்தில் இங்கே வந்து அவர்களுக்கு மன ஆறுதல் கொடுத்தால் அவர் செய்துள்ள பல தீங்குகளையும் கடவுளே மன்னித்து விடுவார் என்று. அவ்வாறானால் நான் மட்டும் அவர் மீது வன்மத்தை உள்ளத்தில் புதைத்து வைத்திருப்பது நியாயமாகுமா? கடந்த சில தினங்களாக நான் நடந்து போனதையெல்லாம் என் உள்ளத்திற்குள்ளேயே பல்வேறு கோணங்களிலிருந்தும் சிந்தித்தேன். தியாகராஜன் என்னை மணந்து கொள்ள விருப்பமின்றி மனம் மாறினார் என்றும் அவரது அன்பு குறைந்துவிட்டது என்றும் நான் ஏன் அவரிடம் கோபம் கொள்ள வேண்டும்? பிறரிடம் அளவுக்கு மிஞ்சி எதையும் எதிர்பார்ப்பதனால்தானே ஏமாற்றம் என்பது ஏற்படுகின்றது. என்னுடன் கூட ஒன்றாக ஒரே வீட்டில் வளர்ந்தார் என்ற காரணத்திற்காக நான் ஏன் அவரிடம் அன்பை எதிர்பார்க்க வேண்டும்? திருமணம் என்பது ஒருவருடைய சொந்த விஷயம். இஷ்டப்பட்ட வாழ்க்கை துணைவரை தேட ஒருவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு. வேறு ஒரு பெண்ணை அவர் மணந்து கொள்ள விரும்பினால் அதற்காக நான் உள்ளம் உடைந்து அவர் மீது இதுகாரம் கொண்டிருந்த கோபம் நியாயமற்றது. ஆகவே தாத்தா, அவரை நான் மன்னித்து விடப் போகிறேன். அவர் தாமதம் செய்யாது வர வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் தற்சமயம் எனது பிரார்த்தனை என்றால் உணர்ச்சி பொங்கும் மெல்லிய குரலில். தமயந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்த்த சம்பந்த முதலியார், குழந்தாய், இதற்கு என்ன பதில் சொல்வதென்று எனக்கு விளங்கவில்லை.
காந்திமதியைப் போலவே நீயும் பெருந்தன்மையே உருவான ஒரு பெண்ணாக வளர்ந்திருக்கிறாய். அதை அறிய என் உள்ளம் உவகையால் பூரிக்கின்றது. கடவுளருள் உனக்கு மேலும் மேலும் பொங்கட்டும் என்று ஆசீர்வதிப்பதைத் தவிர இந்த ஏழை கிழவன் உனக்கு என்ன செய்ய முடியும்? என் வாழ்விலே கஷ்டம், சுகம், நன்மை, தீமை அனைத்தையும் நான் பார்த்தும் கேட்டும் அனுபவித்தும் இருக்கிறேன். இவை அனைத்திலும் ஒரே ஒரு உண்மையை அன்றும் நான் கண்டிருக்கிறேன், இன்றும் காண்கிறேன். நல்லது செய்தவர்கள் கெட்டார்கள் என்ற அவச்சொல் ஏற்பட்டதே இல்லை. தீமை செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் என்றதும் இல்லை. இதை நீ நிச்சயமாக நம்பலாம். நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு இன்றைக்கு பயன் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் கட்டாயம் ஏற்படும் என்றார். அவர் பேசி முடிக்கும் முன் தெருவின் மறுகொடியிலிருந்து வேகமாக வந்த ஒரு வாடகை மோட்டார் வண்டி கிரீச்சென்ற சப்தத்துடன் வாயிலில் வந்து நின்றது. தமயந்தியும் முதலியாரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தனர். சுருண்ட கேசும் நெற்றி மீது புரள புழுதி படிந்த ஆடையுடன் மிகவும் அலங்கோலமாகவும் களைப்பு மிக்கவனாகவும் வண்டியிலிருந்து இறங்கிய ஆடவனை கண்ட தமயந்தியின் உள்ளம் தாங்குனா மகிழ்ச்சியினால் வெடித்து விடும் போல் அடித்து கொண்டது. தாத்தா, அவருக்கு ஆயுசு 100. பெரியம்மாளிடம் போய் சொல்கிறேன். எதிர்பாராது சந்தித்தால் அவர்கள் உடம்புக்கு அதிர்ச்சி தாளாது போய்விடும் என்று வேகமாக கூறிவிட்டு மின்னலை போல் உள்ளே மறைந்து சென்றாள். பெட்டியையும் படுக்கையையும் தானே சுமந்து கொண்டு தயங்கியபடி வீட்டை நெருங்கிய தியாகராஜன் அவைகளை திண்ணை மீது வைத்துவிட்டு அங்கே உட்கார்ந்திருந்த அந்த பெரியவரை ஏற இறங்க பார்த்தான். ஐயா, என் அத்தைக்கு உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று திகிலுடன் வினவினான். வா தம்பி, உனக்காகத்தான் அவள் இன்னமும் காத்திருக்கிறாள். வா, நல்ல சமயத்திற்கு வந்தாய். இன்றைக்கு வராது நீ நாளைக்கு வந்திருந்தால் கூட நிலைமை எப்படி மாறி இருக்குமோ. உன்னை பற்றியே ஒவ்வொரு நிமிஷமும் விசாரித்து கொண்டே இருக்கிறாள். நீ உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று நானும் தமயந்தியும் கடிதங்கள் எழுதி போட்டிருக்கிறோம். அதற்குள் நீயாகவே வந்தது நலமாயிற்று. வா, உள்ளே போகலாம் என்றார் முதலியார். தமயந்தி கூட கடிதம் போட்டிருக்கிறாளா என்று ஆச்சரியத்துடன் வினவினான் தியாகராஜன். அவனது உள்ளம் பலவிதமான உணர்ச்சிகளால் பதைபதைத்தது. இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? உன் அத்தை உன்னை பார்க்க வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருக்கிறாள். அவள் துடிப்பை கண்டு வாளாயிருப்பது தர்மம் அல்ல என்று உனக்கு தமயந்தி கடிதம் எழுதினாள். ஏன் தயங்கி கொண்டு இங்கே நிற்கிறாய்? உள்ளே வா. அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை காண துடித்து கொண்டிருக்கும் உன் அத்தை இனியாவது நிம்மதியுடன் உயிரை விடட்டும் என்றார். தியாகராஜன் துயரம் தாளாது தன் கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டான். குற்றவாளியைப் போல் நெஞ்சு பதற கால்கள் தடுமாற உள்ளே சென்றான். தமயந்தியின் மடி மீது சாய்ந்து படுத்திருந்த காந்திமதி அம்மாள் ஒளிமங்கிய தன் கண்களை சிரமப்பட்டு திறந்து உறுத்து பார்த்தாள். அவளது கால்கள் அவளை அறியாது உயர எழும்பின. ராஜா, என் கண்ணே, வாடா, துரையே என்று உரத்த குரல் கூவிவிட்டாள் அவள் உணர்ச்சி வசத்தில். அந்த சில வார்த்தைகளுக்குத்தான் எவ்வளவு சக்தி இருந்தன. தியாகராஜனிடம் ஏற்பட்டிருந்த பணத்திமுறையும் வினாடியில் தவிடுபொடியாக்கிவிட்டன. சிறு பையனாக இருக்கையில் சிவானந்தம் கோபத்துடன் உதைத்து நொறுக்கி விடும் பொழுதெல்லாம் தியாகராஜன் நோவு தாளாது ஓடி வந்து அத்தையின் மடியிலே விழுந்து விடுவான். முதுகின் மீது பட்டிருக்கும் பிரம்பு காயத்தின் மேல் தேங்காய் எண்ணெயை எடுத்து அத்தை பூசும் பொழுது அந்த சிறுவனுக்கு எவ்வளவு இதமாக இருக்கும். அத்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவளது அணைப்பிலே எவ்வளவு ஆறுதலை அப்பொழுதெல்லாம் கண்டிருந்தான். இன்று அவ்வாறே காதலிலே ஏற்பட்ட அதிர்ச்சியால் அவன் மனம் மிகவும் புண்ணாகி விட்டிருந்தது. அத்தையின் அன்பு மொழிகள் அந்த பொண்ணிற்கு நோய் குறைக்கும் மருந்து போல் மிகவும் ஆறுதலாக இருந்தன. வெக்கமும் துயரமும் தாளாது வயதையும் தன் நிலைமையையும் மறந்து தந்தையிடம் அடிபட்டு மனம் நொந்த சிறுவனைப் போல் தியாகராஜன் ஓடி வந்து காந்திமதியின் பாதங்கள் மீது விழுந்தான். அத்தை, அத்தை என்று அரற்றிய அவன் சிறு பிள்ளையைப் போல் சிறிதும் லஜ்ஜையின்றி விம்மி விம்மி அழுதான். ராஜா, ராஜா என்று பதிலுக்கு அரற்றிய காந்திமதி சந்தோஷம், துக்கம் என்ற 2 உணர்ச்சிகளும் ஒருங்கே உள்ளத்தில் அலைவாய கண்கள் தாரையாக கண்ணீரை வடிக்க தன் கண்ணினும் இனிய மைந்தனை அன்புடன் இறுக தழுவி கொண்டாள். தன் மன எழுச்சியை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு தமயந்தி தலை நிமிர்ந்து பார்த்தாள். அறையிலிருந்த சிறு சிம்னி விளக்கு என்றுமில்லாத காந்தியுடன் மிகவும் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருந்ததை கண்டாள். ஜன்னல் வழியே மெல்ல வீசிய காற்று அன்று மிகவும் இனிமையாக இருந்தது. முற்றத்திலே தெரிந்த வானத்தின் ஒரு பகுதி கருமேகம் சிறிதும் இன்றி பளிச்சென்று காணப்பட்டது. அதிலே சிதறி கிடந்த விண்மீன்கள் வைரமணிகளைப் போல ஜொலித்தன. இயற்கை செயற்கை எல்லாம் அன்று இன்பமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டன. அவளது உள்ளத்திலும் அத்துடன் அமைதி ஏற்பட்டது. ஆகவே அவள் தியாகராஜன்
அத்தையின் பிடியிலிருந்து விடுபட்டு தன் பக்கம் திரும்பி தமா என்று அழைத்த பொழுது முகத்தை மறுபுறம் வெறுப்புடன் திருப்பிக் கொள்ளவில்லை. ராஜ், நீங்கள் மிகவும் களைத்திருக்கிறீர்கள். சாப்பிட ஏதாவது தயார் செய்து கொண்டு வருகிறேன் என்று இனிமையாக பதிலளித்தாள். ஒரு வார காலம் சென்றது. நாளடைவில் அத்தையின் உடல்நிலை மிகவும் நலிந்து கொண்டு வருவதை கண்ணுற்ற தியாகராஜனுக்கு ஒரு சிறு யோசனை தோன்றியது. அதை அவன் அத்தையிடம் கூறிவிட விரும்பினான். அன்று மாலை தமயந்தி நோயாளிக்கு மருந்து கொடுத்துவிட்டு வழக்கம்போல் கட்டிலின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். கால் அருகே உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் அத்தை என்று ஆரம்பித்தான். என்னப்பா ராஜா என்று வாத்சல்யத்துடன் கேட்டாள் காந்திமதி. எனக்கு ஒரு சிறு ஆவல் ஏற்பட்டிருக்கிறது. காந்தி பவனத்திலே உங்களுடைய அறையிலேயே நீங்கள் வந்து வசித்தால் உடம்பு சீக்கிரம் குணமாகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் உங்களையும் தமயந்தியையும் நாளைக்கு நமது காரில் பத்திரமாக தேவநகருக்கு அழைத்துச் சென்று விடலாம் என்று யோசிக்கிறேன் என்றான். சாய்ந்தபடி படுத்திருந்த காந்திமதி அதை கேட்டதும் திடுக்கிட்டவள் போல் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ராஜா, வேண்டாம் வேண்டாம். என்னால் சூரியகாந்தத்தை விட்டு இனி வர முடியாது. நான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணிலேயே நான் இறந்து மறைந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால் ஆவேசம் வந்தவள் போல. அத்தை, இங்கே பல வசதிகள் குறைவாக இருப்பதாக தெரிகின்றது. நமது பங்களாவில் உங்கள் அறையில் உங்களை மிகவும் சௌக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகின்றது. எனக்காக நீங்கள் நடந்ததை மறந்து திரும்ப நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டான். ராஜ், இனி நான் எதற்காக அங்கே திரும்பி வர வேண்டும்? ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன் உன் தகப்பனார் என்னை வீட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவு போட்டார். அதற்கு பின் பல வருஷங்கள் கழித்து நீ ஒரு முறை என்னை வீட்டை விட்டு வெளியே செல்லும்படி மறைமுகமாக சொன்னாய். உன் மகனும் என்னை அவ்வாறு வெளியே போகச் சொல்லவில்லை என்ற குறை அவனுக்கு. உன் சந்ததியார் என்னை தங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும்படி உத்தரவிட ஒரு சந்தர்ப்பத்தை இனி நான் ஏன் கொடுக்க வேண்டும்? உன்னுடைய வாழ்விலே இனி எனக்கு சிறிதும் இடம் கிடையாது. இந்த உண்மையை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அறிந்து கொண்டு விட்டேன். என் மனம் இப்பொழுது வெகுவாக மாறிவிட்டிருக்கிறது. பதவி, அந்தஸ்து, உரிமை என்ற ஒன்றையும் என் மனம் நாடவில்லை. அமைதி ஒன்றைத்தான் அது மிகவும் தேடி நாடிக்கொண்டிருக்கிறது. அந்த அமைதியும் உன்னை கண்ட பிறகு எனக்கு பூரணமாக ஏற்பட்டு விட்டது. இனி எனக்கு என்ன வேண்டும்? ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் எம்பெருமானின் திருவடிகளை காண ஆவலுடன் விரைந்து கொண்டிருக்கிறேன். இனி எனக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை ராஜா. மேலும் குழந்தாய், எனக்கு ஒரு பெரும் படிப்பினை ஏற்பட்டது. பெற்ற தாயை இகழ்வது எவ்வளவு மதியினமோ அதேபோல் பிறந்த மண்ணை வெறுத்து ஓடுவதும் பெரும் முட்டாள்தனமாகும். எந்த சூரியகாந்தத்தின் மண்ணை உதறி வெறுத்துவிட்டு பல வருஷங்களுக்கு முன் வெளியேறினேனோ அதே ஊர்தான் எனக்கு இறுதி காலத்திலே அடைக்கலம் அளித்தது. இதை வெறுத்தது என் மதியினம் என்று அறிந்து வருந்தினேன். அதற்கு பிராயச்சித்தமாக நான் இந்த மண்ணிலேயே மரித்து மறைய விரும்புகிறேன். என் ஆவலை நீ மறுக்காதே, ஆட்சேபிக்காதே என்று உணர்ச்சி வசத்தில் மூச்சு தடுமாற கூறினாள். அதை கேட்ட தியாகராஜன் மனம் மிகவும் குழைந்து போனான். அப்படியானால் அத்தை, எனக்கு இதனால் என்றும் ஒரு அழியாத பழி ஏற்படும் என்பதை தாங்கள் மறக்கலாமா? கடைசி காலத்தில் தன் அத்தியை அனாதை போல் ஒரு கிராமத்தில் உயிரை விட அனுமதித்தான் தியாகராஜன் என ஊரார் தூற்றுவார்கள். என் மனமும் அப்படித்தான் எண்ணி என்னை சித்திரவதை செய்யும். நான் செய்த பிசகுகளுக்கு மன்னிப்பே கிடையாத அத்தை என்று துயரத்துடன் கேட்டான். மிகவும் பலகீனமாகி விட்டிருந்த காந்திமதிக்கு பேசவே முடியவில்லை. அவளுக்கு மூச்சு தடுமாறியது. ராஜா, நீ வீணாக மனசை அலட்டிக் கொள்கிறாய். எனக்கு உண்மையிலேயே ஏதாவது செய்ய விரும்பினால் ஒன்றே ஒன்று உண்டு என்றாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. சொல்லுங்கள் அத்தை, ஒன்று என்ன, 1000 என்றாலும் நான் செய்ய தயார். நான் செய்த தீங்குகளுக்கு ஈடு செய்துவிட எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்றான் ஆத்திரத்துடன். அருகில் வரும்படி கையை அசைத்தாள் காந்திமதி. தன் முகத்தருகிலே ஓடி வந்து குனிந்து கொண்ட அவனது காதுகளில் அவள் தன் கடைசி விருப்பத்தை மெல்ல கூறினாள். தியாகராஜன் முகமும் அகமும் அதை கேட்டு மலர்ந்தன. அத்தை, உங்கள் விருப்பத்தை சத்தியமாக நான் நிறைவேற்றி வைப்பேன். நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியாக பதில் கூறிவிட்டு அவளது நலிந்த கரங்களை தன் கன்னத்துடன் சேர்த்து அணைத்து கொண்டான். தனது படுக்கை அடியில் தலையணையின் கீழ் வைத்திருந்த தங்கச் சங்கிலி கொத்தை துழாவி எடுத்த காந்திமதி தன் அருகே வீற்றிருந்த தமயந்தியின் கரத்திலே அதை வைத்து, தமா, என் கண்ணே, உனக்கு கல்யாணத்திற்கு பரிசாக கொடுக்க நான் தயாரித்து வைத்திருந்தது. யாரை நீ மணந்து கொண்டாலும் என் மனப்பூர்வமான ஆசை உனக்கு என்றும் உண்டு. என் ஊனக்கண்களால் உன்னை அன்று காண கொடுத்து வைக்காவிட்டாலும் என் ஆத்மாவாவது அதை கண்டு ஆனந்தப்படும் என்று கூறி தழுவி கொண்டாள். தமயந்தியின் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் அவளது கரங்களை நனைத்தன. இந்த சம்பவத்திற்கு பிறகு காந்திமதி மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டாள்.
அவளது முகத்திலே தனியானதொரு பிரகாசமும் பேச்சிலே உற்சாகமும் காணப்பட்டன. அணையும் விளக்கு முடிவிலே மிகவும் பிரகாசமாக எரிந்துவிட்டு அணைந்துவிடும் என்பார்கள். அதை போன்று வானுலக வாழ்வை நோக்கி போய்க் கொண்டிருந்த காந்திமதி தன் கடைசி நாட்களில் மிகவும் தெளிவுடன் காணப்பட்டாள். அமிர்தமும் விஜயாவும் முதலியாரின் கடிதத்தை கண்டு அங்கு வந்திருந்தனர். காந்திமதியின் பேச்சுக்களையும் அவள் முகத்தில் காணப்பட்ட கலையையும் கண்டு இனி அவள் பிழைத்து விடுவாள் என்றே அமிர்தம் நம்பினாள். அன்று சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் தருவாயில் வழக்கம்போல் தமயந்தி குத்து விளக்கை நன்றாக துடைத்து திரியிட்டு எண்ணெய் வார்த்து கூடத்திலே ஏற்றி வைத்தாள். சற்று தொலைவில் உட்கார்ந்திருந்த விஜயாவை காந்திமதி ஜாடை செய்து அருகில் அழைத்து, தோத்திர புத்தகத்தை எடுத்து வந்து படி, கேட்கிறேன் என்றாள். விஜயா புத்தகத்தை எடுத்து வந்து திறந்து, பாரூருவாய பிறப்பெற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல் ஆளருவாய வெண்ணார் அமுதே, அடியவர் தெகை நடுவே யோருருவாய நின்றவரும் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்ற பாடலை இனிய குரலில் வாசித்தாள். சுற்றத்தார்கள் தன்னை சூழ்ந்து இருக்க பாடலின் இனிமை காதுகளில் ஒலிக்க அமைதியும் ஆனந்தமும் நிரம்ப பெற்றவளாக காந்திமதி தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு வானுலக வாழ்க்கைக்கு பிரயாணமானாள். திடுக்கிட்டு நிமிர்ந்த தமயந்தி பெரியம்மா என்று கூவிவிட்டாள். அதை கண்ணுற்ற சம்பந்த முதலியார் விரைவாக எழுந்து அருகில் வந்து, குழந்தைகளே, ஒருவரும் அழக்கூடாது. காந்திமதி இவ்வுலகிலிருந்து போய்விட்டதை குறித்து நீங்கள் அழுவது அவளது மறைவை அவமதிப்பது போலாகும். தமயந்தி, கண்ணீரை துடைத்துக்கொள், உற்று கவனி, என்ன கேட்கிறது என்று உணர்வாய் என்று மிகவும் உணர்ச்சியுடன் அதட்டலாக கூறினார். தமயந்தியும் மற்ற அனைவரும் அவர் சொற்படியே உற்று கவனித்தனர். அந்தி காற்றிலே மிதந்து கொண்டு வந்து அருகில் இருந்த கோயிலின் ஆளாற்ற மணி ஓசை ஓம் ஓம் என்று இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. வானுலகத்தின் பொற்கதவுகளை காந்திமதிக்காக தேவர்கள் திறந்தார்கள் போன்ற ஒரு உணர்ச்சி எல்லோர் உள்ளத்திலும் அது சமயம் ஏற்படவே அனைவரும் மெய்சிலிர்த்து அவளது சாந்தமான முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். சில வருஷங்களுக்கு முன் தியாகராஜன் வியாபாரத் துறையில் தனக்கு மிகவும் பழக்கப்பட்டிருந்த ஒருவர் வீட்டில் ஏற்பட்ட மரணச் சடங்கிலே கலந்து கொள்ள நேர்ந்தது. சவத்தின் மீது வீசிய துர்க்கந்தத்தை மறைக்க அந்த வீட்டவர்கள் அறைக்குள் ஒரு பெரும் கத்தை ஊதுபத்தியை புகைக்க விட்டிருந்தார்கள். தான் படித்த பள்ளிக்கூடத்தை திரும்ப பார்வையிட விரும்பிய மாணவனைப் போல் பதற்றத்துடன் காரிலிருந்து இறங்கிய தியாகராஜன் மாயாவின் அழகிய பங்களாவிற்குள் தயக்கத்துடன் நுழைந்தான். ஹாலிலிருந்து குளுமையாக வீசிய காற்றில் மிதந்து வந்த நறுமணம் நாசியிற்பட்டதும் அவனுக்கு சட்டென அந்த பிண அறையின் ஞாபகம்தான் வந்தது. அருவருப்புடன் முகத்தை சுழித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். ஜன்னல் அருகே மேஜை ஒன்றில் படம் விரித்து தலை நிமிர்ந்து நின்ற வெள்ளி சர்பம் தன் வாயிலிருந்து கக்குவதை போன்று ஊதுபத்தி புகைமண்டலத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. சாவை நினைவுறுத்திய இதே நறுமணத்தை ஒரு காலத்தில் அவன் தெய்வீக மனம் என்று அழைத்தது உடனடியாக ஞாபகம் வரவே ஒரு கணம் அவன் உடல் சிலிர்த்து போனான். நமது அன்பைப் போல இது தெய்வீகமானது என்று தொடர்ந்தாற்போல் மாயா கூறிய கேலி மொழிகள் அவனது சிந்தனையில் எழவே தியாகராஜன் கைக்குட்டியை எடுத்து நெற்றி மீது ஆறாக வழிந்தோடிய வியர்வையை துடைத்து கொண்டான். தான் வந்திருப்பதை அறிவிக்க எண்ணியவனாக தொண்டையை லேசாக கனைத்துவிட்டு இருமுறை இருமினான். பூஜை அறையிலிருந்து திரையை விலக்கி கொண்டு எட்டி பார்த்தாள் சுபத்ரா அம்மாள். வியப்பினால் அவளது விழிகள் கீழே தெரித்துவிடும் போல் குத்திட்டு நின்றன. எதிர்பாராத அவனது வரவு அவளது கைகளை பதறச் செய்தது. வாருங்கள், உட்காருங்கள் என்று வாய் குழறி வரவேற்றுவிட்டு மாயா என்று பின்கட்டை நோக்கி உரத்து குரல் கொடுத்தாள். பகல் முழுவதும் நன்றாக தூங்கிவிட்டு சோம்பலுடன் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த மாயா தாயாரின் அபய குரல் கேட்டதும் அப்படியே எழுந்து வந்து விட்டாள். உட்கார மனமற்றவன் போல் தனது கழுத்துப்பட்டையை நெருடி கொண்டு நின்று கொண்டிருந்த தியாகராஜனை கண்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். ஓ, நீங்களா என்று மெல்லிய குரலில் வினவிவிட்டு வாராது நெற்றி மீது புரண்டு கொண்டிருந்த தனது கூந்தலை இடது கரத்தால் ஒதுக்கி கொண்டாள். சாயம் போன கிழிந்த ஜார்ஜெட் சேலையும் தூக்க கலக்கத்திலே சோபை இழந்த முகப்பூச்சி இல்லாத முகமும் மிகவும் அலங்கோலமான நிலையில் தன் காதலனை சந்திக்க நேர்ந்ததே என்ற அவமானத்தில் அவளது முகம் சிவந்து போயிருந்தது. உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன் என்று ஆரம்பித்த தியாகராஜன் அவளை அலட்சியமாக ஏற இறங்க உற்று கவனித்தான். அவனது பேச்சு, பார்வை எல்லாமே வழக்கத்திற்கு மாறாக இருந்ததை சட்டென உணர்ந்த மாயா கோபத்துடன் கீழுதட்டை பற்களால் கடித்து கொண்டாள். அவன் என்ன பேசப்போகிறான் என்று முன்னதாகவே ஊகித்து கொண்டது போல் உணர்ச்சி வேகத்தில் அவளது நெஞ்சு படபடத்தது. தனது மன எழுச்சிகளை சாமர்த்தியமாக அடக்கி கொண்டு மிடுக்காக ஹாலுக்குள் வந்து ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். நீண்ட நேரம் பேசி உனது பொழுதை நான் வீணாக்க விரும்பவில்லை, அதனால் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தான் தியாகராஜன்.
உட்கார்ந்து கொண்டு பேசலாம், நிற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லையே என்று எரிச்சலும் குரோதமும் மேலோங்கிய குரலில் வினவினாள் மாயா. இடுங்கிய இமைகளால் அவனை விட்டு விடுகிறவள் போல் வெறித்து பார்த்தாள். அவளை கண்டதும் வழக்கமாக தியாகராஜனிடம் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியோ உற்சாகமோ சிறிதும் அன்று அவனிடம் காணப்படவில்லை. வர்த்தகத்துறையிலே சமமாக சந்திக்க நேர்ந்த ஒரு வியாபாரியிடம் பேசுவது போல் மிகவும் நிர்தாட்சியமான குரலில், எனது அத்தை காலமாகிவிட்டதனால் உடனே உன்னை வந்து சந்திக்க முடியாது போயிற்று என்று கூறிவிட்டு எதிரே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். தன்பால் அவனுக்கு ஏற்பட்டிருந்த அலட்சிய மனோபாவத்தை மாயாவால் தாழ முடியவில்லை. ஆத்திரத்தில் அவளது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் துடியாக துடித்தது. வருகிறேன் என்று தந்தி அடித்துவிட்டு உடனே வராது போனதற்கு ஏதோ காரணம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். உங்கள் அத்தையின் மறைவை பற்றி பத்திரிகையில் படித்துவிட்டு உடனே உங்களுக்கு நான் அனுதாப கடிதம் ஒன்று எழுதியிருந்தேனே என்றால் மிகவும் ஏளனமாக. கிடைத்தது மெத்த வந்தனம் என்று பதிலளித்த தியாகராஜன் தொடர்ந்தாற்போல், உன்னிடம் நான் இங்கே பேச வந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. உனக்கு தெரிவிக்க வேண்டியது எனது கடமையாதலால் நான் இங்கே வந்தேன் என்றான். கோபத்தினால் சிவந்து போன தன் அழகிய விழிகளை உருட்டி மாயா அவனை எரித்து விடுகிறவள் போல் உறுத்து பார்த்தாள். நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். தந்தி அடித்த பின்பு எப்பொழுது வரவில்லையோ அப்பொழுதே எனக்கு உண்மை விளங்கிவிட்டது. என் அத்தையின் கடைசி வேண்டுகோளை தட்ட முடியவில்லை, அதனால் நான் தமயந்தியை மணந்து கொள்ளப் போகிறேன் என்று தானே சொல்ல வந்தீர்கள். இப்படி நடக்கும் என்று எனக்கும் முன்னமே தெரியும். கிழப்பினம் வீட்டை விட்டு போனதைக் கண்டு நீங்கள் கலங்கிய உடனேயே எனக்கு நீர் ஆண்மையற்ற பெரும் கோழை என்பது தெரிந்துதான் இருந்தது. கடமையாம் கடமை. அந்த நொண்டிச்சனியனை மணந்து கொள்ளப் போவதை என்னிடம் தெரிவிக்காவிட்டால் உமது கடமை காற்றிலே பறந்து விடுமா என்று படபடவென்று ஆத்திரத்துடன் இறைந்து கத்தினாள். முகம் சிவக்க கண்களில் நீர் பெருக மூச்சு தடுமாற சோபாவில் சாய்ந்து கொண்டாள். இருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாத தியாகராஜன், மாயா, என் அன்புக்கு உகந்த அவர்களை இவ்வாறு கண்டபடி பேசினால் நீ அதன் பயனை பிறகு அனுபவிக்க நேரும். ஜாக்கிரதை. நான் உன்னிடம் பேச வந்த விஷயம் என் திருமணத்தை பற்றியதல்ல, உன்னை பற்றியதாகும். ஆத்திரப்படாமல் கவனமாக கேள் என்று பதிலுக்கு அவன் அதட்டினான். உனக்கு பணம் ஏதாவது வேண்டியிருந்தால் கேள், கொடுத்து விடுகிறேன் என்று ஆறுதல் கூற வந்திருக்கிறீர்கள். உயிருக்கு உயிராக நேசிக்கும் பெண்களை முடிவில் உதறி எறிந்து விடுவது உங்களை போன்ற உல்லாச பிரம்மச்சாரிகளின் வழக்கம்தானே. உங்கள் செய்கையைக் கண்டு நான் ஆச்சரியப்படவே இல்லை. உங்கள் பேச்சை நம்பி ஏமாந்து போனனி என்று என் மீதுதான் எனக்கு கோபம் ஏற்படுகிறது. நயவஞ்சக பாவி, இன்னும் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எழுந்து போய்விடுங்கள் எங்கிருந்து என்று புண்பட்ட பெண் புலி போல் சீற்றத்துடன் கூக்குரலிட்டாள் மாயா. அவளது கண்ணீரையும் ஆர்ப்பாட்டத்தையும் கண்டு தியாகராஜன் கலங்கவே இல்லை. மிகவும் அமைதியான குரலில், நீ அதிகம் உபசரித்து வேண்டினாலும் நான் இங்கே அரை கணம் கூட நிற்கப் போவதில்லை. சஞ்சீவி கொலை கேஸில் தண்டிக்கப்பட்டுள்ள மனோகரன் அப்பீல் செய்து கொண்டிருக்கிறான். அவனை விடுதலை செய்யும் பொறுப்பு முழுவதையும் என்னுடையது என்று எண்ணி அவனுக்காகத்தான் கேஸ் செலவு முழுவதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறேன் என்றான். கண்ணீரை துடைத்து கொண்டு மாயா அவனை திகிலுடன் நிமிர்ந்து பார்த்தாள். மனோகரன் அப்பீல் செய்து கொண்டிருக்கிறானா? உங்களுக்கு அவன் மீது திடீரென்று அக்கறை ஏற்பட காரணம்? காதலில் உங்களுடன் போட்டியிட்டு தோற்றான் என்று அவன் மீது பச்சாதாபமோ என மிகவும் ஏளனமாக கேட்டுவிட்டு கோபத்துடன் தன் பற்களை கடித்து கொண்டாள் மாயா. அவளது மொழிகளை காதில் வாங்கி கொள்ளாது மிகவும் அசட்டையாக அவன் நிரபராதி. தான் செய்யாத ஒரு கொலைக்காக ஒரு மனிதன் அநியாயமாக தூக்கிலே மடிவதற்கு நான் இதுவரை உதவி செய்து கொண்டிருந்தேனே என்று என் மனசாட்சி உறுத்துகின்றது. எப்பாடுபட்டாவது அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். இதனால் என் சொத்து முழுவதும் செலவானாலும் நான் பின்வாங்கப் போவதில்லை. மேலும் மனோகரனை என் சகோதரி விஜயா மிகவும் நேசிக்கிறாள். அவளுக்காகவும் நான் இது விஷயமாக பெரிதும் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் நிதானமாக. மாயாவின் முகம் பயத்தில் வெளிரடைந்து போயிற்று. முகப்பூச்சி இல்லாததனால் கண்களை சுற்றி இருந்த கருவட்டங்களும் கன்னத்து சதை மீது தோன்றியிருந்த சுருக்கங்களும் தெளிவாக விளக்கு வெளிச்சத்திலே அவளது உண்மை வயதை பறையறைவித்துக் கொண்டிருந்தன. உங்கள் கடமை உணர்ச்சியை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஆனால் இதை பற்றி என்னிடம் வந்து கூறுவதன் நோக்கம்தான் எனக்கு இன்னமும் புலப்படவில்லை என்று இகழ்ச்சியாக மெல்ல சிரித்தாள் அவள். ஏன் நான் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து உன்னிடம் இவைகளை தெரிவிக்கிறேன் என்பதை நீ அறிவாய். மனோகரன் நிரபராதி என்றால் குற்றத்தை செய்தது வேறு யாரோ ஒருவர் என்றுதானே அர்த்தம்.
அதனால் என்று தியாகராஜன் முடிக்கும் முன் மாயா சடக்கென்று ஆசனத்திலிருந்து எழுந்து நின்றாள். கோபத்தில் அவளது உடலும் நெஞ்சமும் ஒருங்கே நடுங்கின. கண்களில் நீர் லேசாக திரையிட்டு மறைத்து கொண்டது. நிறுத்தும். அதிகமாக ஏதேதோ பேசிக்கொண்டு போக வேண்டாம். நீர் எப்படிப்பட்ட வஞ்சகன் என்பதை நான் அறிந்து கொண்டு விட்டேன். மனோகரனுக்காக நீர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். எனக்கு அக்கறை இல்லை. என்னை மறைமுகமாக பயமுறுத்த வேண்டாம். மனோகரன் நிரபராதி என்று விடுதலை செய்ய உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம். அதேபோல் எனக்கு இந்த கேஸில் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று 8 கோர்ட்டுகள் ஏறினாலும் நிரூபித்துக் கொள்ள சாமர்த்தியம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று ஆத்திரத்துடன் கூறிவிட்டு அவனை பார்க்க விருப்பமற்றவள் போல் உள்ளே செல்ல திரும்பினாள். ஆசனத்திலிருந்து எழுந்த தியாகராஜன் கடைசியாக ஒரு வார்த்தை, எனக்கு நீ இதுவரை எழுதியுள்ள கடிதங்கள் அனைத்தையும் நான் நெருப்பிலிட்டு நாசப்படுத்தி விட்டேன். அவைகளை பற்றி நீ இனி கவலைப்பட வேண்டாம். இதுவரை என்னிடம் காட்டி வந்த அன்பிற்கு பிரதியாக நான் உனக்கு ஒரு சிறு உதவி செய்ய விரும்புகிறேன். நீ பாரிஸ் நகரத்துக்கோ வேறு வெளிநாடுக்கோ எங்கேனுமோ போக விரும்பினால் அதற்கு வேண்டிய பொருள் உதவியை எப்பொழுதும் கொடுத்து உதவ சித்தமாக இருக்கிறேன் என்றாள். நீரால் நிறைந்த கண்களால் அவனை ஏறிட்டு ஒரு முறை உறுத்து பார்த்த மாயாவுக்கு துக்கம் தொண்டையை அடித்து கொண்டது. தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து சீக்கிரம் சென்று விடுங்கள். அதுதான் நான் தங்களிடம் எதிர்பார்க்கும் கடைசி உதவி என்று இகழ்ச்சியாக பதிலளித்துவிட்டு உள்ளே வேகமாக சென்றாள் மாயா. இதுவரை சம்பாஷணையை ஒட்டு கேட்டுக்கொண்டு நின்ற சுபத்ரா அம்மாள், பார்த்தியா, நான் அப்பவே சொன்னேன், கடைசியில் கையை உதறி விடுவான், இவனை நம்பாதே என்ன. நீ என் பேச்சை கேட்கவே இல்லை. அவன் எழுதியிருக்கும் கடிதங்களில் ஒன்றாவது உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன்னு அவன் பிடிகொடுத்து எழுதியிருந்தானா? காலனா முதல் இல்லாது பல லட்சம் பணம் சம்பாதித்த வியாபாரி அல்லவா அந்த வியாபார தந்திரத்தை உன்னிடமும் காட்டிவிட்டான். அவனை சொல்லி என்ன, உனக்கு சாமர்த்தியம் போதாது என்று எரிந்து விழுந்தாள். ஆமாம், எனக்கு சாமர்த்தியம் போதாது. அவன் ஜெயித்து விட்டான், நான் தோல்வியடைந்து போனேன். அதை நானே ஒப்புக்கொள்கிறேனே, நீங்கள் வேறு சொல்லி காட்ட வேண்டுமா என்று சீறி விழுந்த மகள் ஹாலின் மூலையில் மேஜை ஒன்றின் மீது வைத்திருந்த தியாகராஜனது புகைப்படத்தை எடுத்து ஆத்திரத்துடன் கீழே வீசி எறிந்தாள். கலகலா என்ற சப்தத்துடன் உடைந்து நாலாபுரமும் சிதறிய படத்தின் கண்ணாடியைப் போன்று மாயாவின் உள்ளமும் ஏமாற்றத்தினால் சுக்கல் சுக்கலாக உடைந்து போயிற்று. இனி இந்த ஜென்மத்தில் தியாகராஜனது அன்பு மீண்டும் கிட்டாது என்ற பயங்கர உண்மையை எண்ணி பார்த்தவள் துயரம் தாளாது சிறு குழந்தையைப் போல் தேற்றுவாரின்றி அழுதாள். காந்திமதி அம்மாள் மரணமடைந்து 1 வருட காலம் மிகவும் விரைவாக ஓடிச் சென்று விட்டது. இந்த 1 வருட காலத்திலே தியாகராஜன், அமிர்தம் முதலியோரின் வாழ்க்கையிலும் பலவித மாறுதல்கள் விரைவாக ஏற்பட்டன. தியாகராஜன் எடுத்துக்கொண்ட சிரமங்களினாலும் வக்கீல் துரைசாமியின் உறுதியான நம்பிக்கையினாலும் முயற்சியினாலும் மேல்கோர்ட்டில் செய்து கொண்ட அப்பீலில் மனோகரன் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டான். விடுதலையான சில தினங்களில் அவனுக்கும் விஜயாவிற்கும் திருமணம் எவ்வித ஆடம்பரமும் இன்றி எளிய முறையில் சூரியகாந்தத்திலே அவர்களது குலதெய்வ முருகன் சன்னதியில் நடந்தேறியது. திருமணத்திற்கு மோகனாவும் அவளது வீட்டவர்களும் வந்திருந்து சிறப்பித்தனர். தியாகராஜன் தங்கை மோகனாவின் கணவனுக்கு தனது கம்பெனியிலேயே ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்திருந்ததனால் கமலம்மாளுக்கு சம்பந்தி வீட்டவர்கள் மேல் ஏற்பட்டிருந்த தப்பு அபிப்பிராயம் மறைந்து விட்டிருந்தது. மோகனாவிற்கு பிறந்த பெண் குழந்தைக்கு அவளது அத்தையின் பெயரை காந்தி என்று சுருக்கி சூட்டி மகிழ்ந்தாள் என்றால் அவளுக்கு ஏற்பட்டிருந்த மனமாற்றத்தை பெரிதும் விவரிக்கவே வேண்டாம். தன் 2 பெண்களுக்கும் தக்க இடங்களில் விவாகம் செய்து வைத்த பின்பு அமிர்தம்மாளுக்கு இனி உலகிலே தான் சாதிக்க வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை என்றதொரு உணர்வு ஏற்பட்டது. அண்ணன் இறந்து போனான். அதற்கு பிறகு காந்திமதியும் மறைந்து போனாள். சாவினது ஜாபிதாவில் 3ஆவதாக எஞ்சியுள்ள தான் உலகினின்று மறைந்து போகும் முன் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பாவ மூட்டையை உதறிவிட்டு சென்றால்தான் கதி மோட்சம் உண்டு என்று எண்ணி கலக்கம் அடைந்ததால் தியாகராஜன் எவ்வளவோ வேண்டியும் அவள் காந்தி பவனத்தில் வாழ விரும்பாது மகனிடம் கொஞ்சம் பொருளை வாங்கி கொண்டு காசி யாத்திரைக்கு புறப்பட்டு விட்டாள். குழந்தை, என்னை தடுக்காதே அப்பா. கையும் காலும் கண்ணும் நல்லா இருக்கும்போதே நான் காசிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு சமயம் என்னால் அங்கிருந்து திரும்பி வர முடியாது போயிட்டா அதுக்காக நீ கொஞ்சமும் வருத்தப்படாதே. சத்தியம் என்பதற்காக சகலத்தையும் துறந்த அரிச்சந்திரன் காவல் காத்த புண்ணிய பூமியில் சாவதற்கு மிகவும் கொடுத்து வச்சிருக்கணும். யமதர்மனே வந்து காவல் செய்த இடமானதனால மரணம் என்பதன் பயமே கிடையாதுன்னு கோடிக்கணக்கான இந்துக்கள் நம்புகிறார்கள். அதனால் நான் அங்கேயே செத்துப்போனால் உன் தாயார் பிறவிக்கடலை கடந்து விட்டால் என எண்ணி சந்தோஷப்பட்டுக்கொள். ஒரு சமயம் நான் திரும்பி வந்தால்
காந்திமதிக்கு செய்தது போல் கடைசி நிமிஷம் என் உடலை எடுத்து ஆடம்பரமில்லாமல் அடக்கம் செய்துவிடு. எனக்கு இனி வேற என்ன வேணும் என்றால் நான் தடுமாற உணர்ச்சி பொங்க. தன் மாற்றாந்தாயிடம் தியாகராஜனுக்கு எவ்விதமான பாசமும் அதுவரை இருந்ததில்லை என்றாலும் வயோதிகத்தினால் தளர்ந்து மரணம் ஒன்றையே எதிர்நோக்கி மகனிடம் விடைபெற்று கொண்டு அவள் காசி யாத்திரை புறப்பட்ட பொழுது அவனது கண்கள் கலங்கிவிட்டன. அம்மா, எங்களை விட்டு போகாதே என்று கூவி அழைத்து அவளை தழுவி கொண்டு அழ வேண்டும் போல் அவனது மனம் ஏக்கத்தில் துடித்தது என்றால் மிகையே இல்லை. அன்றைய தினம் சூரியகாந்தம் முழுவதும் தியாகராஜனை பற்றியேதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆற்றங்கரை ஓரமாக இருந்த மாந்தோப்பு மாளிகையை அவன் விலைக்கு வாங்கி பழுது பார்த்து வெள்ளையடித்து புதுப்பித்து சூரியகாந்தத்தில் பெண்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருந்த சில பெரியோர்களுக்கு அதை நன்கொடையாக வழங்கியிருந்தான். நாகம்மாள் பெண்கள் பள்ளிக்கூடம் என்ற பெயர் சூட்டப்பட்ட அந்த கட்டடத்தை சம்பந்த முதலியாரையே திறந்து வைக்கும்படி அவன் வேண்டிக் கொண்டிருந்தான். தொண்டு கிழவராகிவிட்ட போதிலும் நல்லதொரு காரியம் செய்கிறோம் என்ற மகிழ்ச்சியிலே யௌனவத்தை திரும்ப பெற்றவர் போல் மிகவும் உற்சாகமாக வீட்டிலிருந்து நடந்து வந்து கட்டடத்தை திறந்து பொருள் கொடுத்து உதவிய தியாகராஜனையும் அதிலே படிக்கப் போகும் மாணவிகளையும் மனமாற வாழ்த்தினார் சம்பந்த முதலியார். விழாவிற்காக வந்திருந்த தமயந்திக்கும் தியாகராஜனுக்கும் அன்று இரவு முதலியார் வீட்டிலே பலமானதொரு விருந்து நடந்தது. பால் போன்றதொரு அழகிய நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. ஆற்றங்கரையின் கல் மீது உட்கார்ந்து கொண்டு தமயந்தி சற்று தொலைவிலே ஆகாயத்தை நோக்கி கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற நாகம்மாள் பெண்கள் பள்ளிக்கூடத்தின் கட்டடத்தை திரும்பி பார்த்துவிட்டு லேசாக பெருமூச்செறிந்தாள். அவளுடன் தனிமையிலே சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து வந்திருந்த தியாகராஜன் நாகம்மாள் என்ற பெயரை ஏன் இந்த பள்ளிக்கூடத்திற்கு சூட்டினோம் என்பது இங்குள்ள பலருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தையின் கடைசி வேண்டுகோளை நான் நிராகரிக்கவே விரும்பவில்லை. எனக்கு ஏதாவது செய்ய விரும்பினால் இந்த ஊரில் பெண்கள் கல்வியில் முன்னேற ஒரு சிறு பள்ளிக்கூடம் கட்டிவி என்று அவர்கள் கடைசியாக என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். அந்த பள்ளிக்கூடத்திற்கு நாகம்மாள் என்ற பெயரை வைக்க வேண்டும் என்றும் தமது விருப்பத்தை தெரிவித்தார்கள். காந்திமதி என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று என் மனம் மிகவும் விரும்பினாலும் அத்தையின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாது, அந்த பெயரையே வைத்தேன் என்றான் மெல்லிய குரலில். இன்றைய விழா மிகவும் சிறப்பாக நடந்தது. இந்த ஆற்றங்கரை எனக்கு கடந்து போன ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறது. குழந்தையாக நான் இருக்கையிலே என் கல்வியின் பொருட்டு வீட்டை விட்டு கிளம்பிய பெரியம்மா நடக்க முடியாது என்னை இங்கே இறக்கிவிட்டு சோர்வுடன் உட்கார்ந்து விட்டார்கள். என் கல்விக்காக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள். அதையெல்லாம் எண்ணும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது. இப்பொழுது பெரியம்மா உயிருடன் இருந்தால் இந்த பள்ளிக்கூடத்தை கண்டு எவ்வளவு ஆனந்தமடைந்திருப்பார்கள் தெரியுமா? ராஜ், பெரியம்மாவை விட இனி தியாக புத்தியுள்ள பெண்களை நம் வாழ்விலை பார்க்க போகிறோமா? பதவி, பட்டம் இவைகள் மீது அவர்களுக்கு ஆசை சிறிதுமே இருக்கவில்லை. தன் பெயரை பள்ளிக்கூடத்திற்கு வைப்பதை விட உங்கள் வாழ்க்கையை துலங்கச் செய்த நாகம்மாள் பெயரையே வைப்பது பொருத்தம் என்று எண்ணி அவ்வாறு உங்களை கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் கடைசி விருப்பத்தை தாங்கள் பூர்த்தி செய்ததைக் கண்டு என் மனம் மிகவும் ஆறுதல் அடைகின்றது. நாகம்மாளுக்கு ஏற்பட்ட தீங்கை பற்றி பெரியம்மா அறியாமலே உயிர் துறந்தது மிகவும் நன்மையாயிற்று என்றால் மிகவும் தாழ்ந்த குரலில். தமா, அப்படியானால் உனக்கு உண்மை தெரியுமா என்று வியப்புடன் கேட்டான் தியாகராஜன். உங்களுடைய மோட்டாரில் மோதுண்டு இறந்த பெண்மணியை யாரோ பிச்சைக்காரி என்றுதான் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். காயம்பட்ட பெண்ணின் முன் கரத்திலே நாகம்மாள் என்று பச்சை குத்தப்பட்டுள்ளது என்ற விவரத்தை பத்திரிகை படித்த உடனேயே அவளை பற்றி நான் விசாரிக்க ஏற்பாடுகள் செய்தேன். வைத்தியகர ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே தப்பி வந்தவள் என்று அவளை பற்றிய மற்ற விவரங்கள் எனக்கு கிடைத்தன. அறிந்தோ அறியாமலோ தாங்கள் அவளுக்கு இழைத்த கொடுமையை எண்ணி நான் எவ்வளவு நாட்கள் துயரப்பட்டிருக்கிறேன் தெரியுமா என்றாள். தமா, என் ஆயுசிற்குள் அதற்கு ஈடாக நாகம்மாள் நினைவை சூரியகாந்தத்திலே என்றும் நீடித்திருக்க நிலைநாட்டி விடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். இந்த நாகம்மாள் கலாசாலையாக மாறி முடிவில் நாகம்மாள் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் திகழப்போகிறது. அதை நீ பார்க்க போகிறாய். அப்பொழுதாவது நீ என்னை மன்னிப்பாய் அல்லவா என்றான் உணர்ச்சி பொங்க நடுங்கும் குரலில். திடுக்கிட்டு திரும்பிய தமயந்தி, ராஜ், என்ன சொன்னீர்கள் என்று பதற்றமாக வினவினாள். ஆமாம் தமா, அத்தை, நாகம்மாள், சம்பந்த முதலியார் இவர்கள் எல்லோரும் என்னை மன்னித்து விட்டார்கள். ஆனால் நீ மட்டும் என்னை இன்னமும் மன்னிக்கவே இல்லை என்பதை அறிவேன். ஞாபகம் இருக்கிறதா?
பல வருடங்களுக்கு முன்பு முதல் முதல் எங்கள் வீட்டிற்கு நீ வந்த சமயம் என்னிடம் எவ்வாறு நட்புரிமை கொண்டாய். அப்பா செம்மையாக உதைத்ததனால் நோவு தாளாது விம்மி அழுது கொண்டிருந்த என்னிடம் என்ன கூறினாய். நினைத்துப் பார். பையா அழாதே என்றாய். அன்று என் உடல் அடியினால் நோவுண்டு இருந்தது. இன்று என் உள்ளம் நான் உங்கள் அனைவருக்கும் இழைத்த தீங்குகளை எண்ணி நோவுற்று வேதனையினால் துடிக்கிறது. தமா, என்னை மன்னித்தேன் என்று சொல் என்று மூச்சு விடாது தனது மனதிலே அதுவரை அடக்கி வைத்திருந்த எல்லாவற்றையும் கூறி முடித்த அவன் அவளது இரு கரங்களையும் எடுத்து முகத்திலே பதித்து கொண்டு விம்மினான். மிக்க மனவீழ்ச்சி அடைந்த தமயந்தி, ராஜ், நடந்தவைகளை நாம் மறந்து விடுவோம். இதோ என்னை பாருங்கள் என அவன் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை தன் கரங்களால் துடைத்தாள். தமா, சூரியகாந்தம் தான் நம்மை முதலில் நண்பர்களாக ஆக்கியது. அதே சூரியகாந்தம் இன்று நம்மை மறுபடியும் ஒன்று சேர்க்கட்டும். கடந்த 1 வருடமாக உன்னை நான் கேட்கும் அதே வேண்டுகோளை இன்று கடைசி முறையாக கேட்கப் போகிறேன். இவ்வளவு முறைகளும் மறுத்தது போல் இன்று நீ மறுத்தாயானால் என்னை நீ மன்னிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாகும். தமா, நீ என்னை மணந்து கொள்வாயா என்றான் துக்கத்திலே தடைபட்ட மெல்லிய குரலில். நதியை நோக்கி கொண்டு தமயந்தி மௌனமாக இருப்பதை கண்ணுற்ற தியாகராஜன், தமா, எப்பொழுதும் சொல்கிற முடியாது என்ற பதில்தானா இப்பொழுதும் என்று மிகவும் ஏக்கத்துடன் கேட்டான். நெற்றி மீது கலைந்து விழுந்த அவனது சுருண்ட கேசத்தை தன் விரல்களால் கோதிய தமயந்தி, ராஜ், ரொம்ப நேரமாக நாம் இங்கே தனித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தாத்தா அங்கே நமக்காக விழித்து கொண்டு காத்திருப்பார். வாருங்கள் போகலாம் என்றாள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிடு சீக்கிரம். இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை முதலியாருக்கு நாம் இப்பொழுதே தெரிவிக்கலாம் என்றான். நாகம்மாள் பள்ளிக்கூடத்தை நம் வாழ்நாளிலேயே நாகம்மாள் கலாசாலையாக்கி விடுவோம். அதை பல்கலைக்கழகமாக்கும் பொறுப்பை நமது சந்ததியர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், சரிதானே என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்த தமயந்தி தியாகராஜனது கரத்தை ஆதரவாக பிடித்து கொண்டு எழுந்திருந்தாள். மேக படலத்திலிருந்து வெளிவந்த பூர்ணிமை சந்திரன் அது சமயம் மிகவும் பிரகாசமான வான வீதியில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.